எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். சிறப்போடும் பெருமையோடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கோடை சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அற்புதமான மக்கள் குழுமி இருக்கிற நிகழ்ச்சி. உண்மையிலே திரைப்படத்தை தான் சொல்லுவாங்க, அரங்கம் நிறைந்த காட்சின்னு சொல்கிற மாதிரி அரங்கம் நிறைந்த நிகழ்ச்சியாக இன்றைக்கு சத்தியமங்கலத்திலே ஒரு அற்புதமான இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி எங்களுக்கு முன்னாலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஞான தந்தையாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைமாமணி டெல்லி கணேஷ் அவர்களுடைய வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கூடுதல் பெருமை. சத்தியமங்கலம் உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கும் ஒரு பெருமை உண்டு. ஆனால் சில ஊருக்கு ஒரு நட்சத்திர பெருமை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கூடுதலான ஒரு பெருமை இருக்கும். மைசூர் மன்னர் காலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தலைநகரமாக இருந்த ஊர் சத்தியமங்கலம் என்பது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கூடுதலான பெருமை. இங்கே குழுமி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் சொன்ன மாதிரி இயற்கை சூழ்ந்த ஒரு அற்புதமான பகுதி. நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன், நான் டெல்டா மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். பொதுவாக எங்கள் மாவட்டத்தில் தான் நாங்கள் இந்த எல்லாத்தையும் பார்ப்போம், இந்த செழிப்பு வரவேற்பு அப்படிலாம் நாங்கள் பெருமை பாராட்டிக்குவோம். ஆனால் அதை தாண்டிய அதுக்கு சற்றும் குறைவில்லாத அந்த வரவேற்பும் அந்த புன்னகையும் ஒரு செழிப்பும் இந்த சத்தியமங்கலத்தில் இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க, தஞ்சை மாவட்டத்துக்கு வந்து ஒரு ஆள் கேட்டானா ஒரு காலத்தில், சார் இங்கே எங்கே சோறு விற்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். எங்கள் ஒரு ஆள் சொல்லியிருக்கான், அது தொண்டையில் விற்கும் அப்படின்னு இருக்கான். என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க, சோறு எங்கே விற்குன்னு கேட்டால் தொண்டையில். இங்கே சோறு விற்காது, நாங்கள்லாம் கொடுக்குறாள், விற்கிற இடம் இல்லை, இது விற்கிற இடம் தொண்டை நாடு, அங்கே தான் பஞ்சம், அங்கே தான் விற்கும் அப்படின்னா. அப்படி இருந்த செழிப்பு அந்த 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 இயற்கை வளத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி இந்த இன்னைக்கு கோடை சிறப்பு பட்டிமன்றம், அற்புதமான பேச்சாளர்கள். எனக்கு இன்றைக்கி நான் நிறைய பேசணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே ஒரு பட்டிமன்றத்தில் நடுவர் எப்போ அதிகமாக பேசணும் அப்படின்னா, பேச்சாளர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அல்லது பேச்சாளர்கள் குறைவாக பேசுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது தான் நிறைய பேசணும். இன்றைக்கி அந்த அவசியமே இல்லை. அற்புதமான பேச்சாளர்கள் நிறைந்த சபையாக இருக்குது. அதுவும் ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து நடத்துகிற நிகழ்ச்சிங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் பல நாடுகளில் 100% போலியோ ஒழிக்கப்பட்டதற்கு ரோட்டரி சங்கம் தான் காரணம். என்னுடைய மரியாதைக்குரிய திருப்பூர்லேருந்து வருகின்ற இருக்கக்கூடிய திருப்பூர் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இளங்கோன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுவும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் சக்தி அற்புதமான காரியங்கள். பொதுவாக ரோட்டரி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பல ரோட்டரி சங்கத்தில் நான் பேசியிருக்கேன். அதனுடைய சேவை வந்து அளப்பரியது. இன்னைக்கு நம்ம அந்த போலியோனுடைய ஒழிச்சதுக்கான பெருமையை சொல்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் ஒழிக்கப்பட்டதற்கு 100% ஒரு குழந்தைக்கும் போடப்படுகிற அந்த போலியோ சொட்டு மருந்து என்கிற ஒரு சொட்டு போலியோ மருந்திலும் ரோட்டரிகளின் ஒரு சொட்டு வியர்வையும் இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒரு வாழை மரமும் தேக்கு மரமும் பேசிக்கிடுச்சான். அப்போ வாழை மரம் பார்த்து தேக்கு மரம் கேட்டுதான், உன்னை விட விலை நான் ஜாஸ்தி, உன்னை விட உயரமாக வளர்றேன், ஆனால் கல்யாண வீடுகளில் மங்கள விசேஷங்களில் உன்னைத்தானே வாசலில் கட்டுறாங்க, என்னை கட்டுறது இல்லையேன்னு வருத்தப்பட்டு தான். எது சந்தன மரம் தேக்கு மரம். அப்போ தான் வாழை மரம் சொன்னதான், உண்மைதான், என்னை விட நீ விலை ஜாஸ்தி, என்னை விட உயரமாக வளர்ற, ஆனால் மங்கள வீடுகளில் கல்யாண வீடுகளில் எதுக்கு தெரியுமா என்ன வாசலில் கட்டுறாங்க, நான் வாழும்போதே அடுத்தவர்களுக்கு உதவுகிறேன், நீ இறந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு உதவுகிறாய் அப்படின்லாம். வாழ்க்கையில் வாழும்போது அடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பது தானேங்க நமக்கான தடமாக இருக்க முடியும். அற்புதமான இந்த நிகழ்வு. நம்முடைய மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் 3 தலைமுறைக்கான நடிகர். ஏன்னா இன்னைக்கு இந்த வயதில் நாங்கள் சொல்லும் போது இப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அவங்க வருகை தந்தது இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த சபைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய ஆனந்தகுமார் அவர்களுக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டல் நல்லாவே கொடுக்கலாம். இல்லைன்னா இப்படி ஒரு சபையை நம்ம இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அது நல்ல மனிதர்கள், தகுதியான மனிதர்களுக்கு விருது, இப்படி ஒரு சபை இத்தனை பேரை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவருக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அவர் ஏற்பாடு செஞ்சுருக்கிறார். சுருக்கமாக நாங்கள் நேரடியாக தலைப்புக்கு வந்துடும். ஏன்னா நன்றி சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக நன்றி சொல்லுவோம். அதுக்கு முன்னால் இந்த தலைப்பு சார்ந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அவசியமான தலைப்பு தான். வாழ்க்கையில் இந்த உலகம், நாம் வாழுகிற உலகம் அன்பு நிறைந்த நந்தவனமா அல்லல் நிறைந்த பாலைவனமா, அவ்வளோதான் தலைப்பு. இல்லை அன்பு நிறைந்த நந்தவனம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 3 பேர், இல்லை அல்லல் நிறைந்த பாலைவனம், என்ன பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு புலம்புறதுக்கு இவங்க, அப்படிலாம் இல்லை.
சந்தோஷமாக இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பார்க்காதீங்க. வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவை பேசுகிறதுக்கு இந்த 3 பேர். என்ன, நீங்கள் நந்தவனத்தில் புல்வெளிகள் இருக்கும், பாலைவனத்தில் மணல் பரப்பு இருக்கும், அது மட்டும் வித்தியாசம் இல்லை. இங்கே பூத்து குலுங்கும், அங்கே புழுங்கும், வேர்த்து புழுங்கும், அவ்வளோதான். இங்கே பூத்து குலுங்கும், அங்கே வேர்த்து புழுங்கும், அவ்வளோதான் வித்தியாசம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கவங்க 3 பேர். வாழ்க்கையில் நிறைய அல்லல் பட்டிருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டதுனால ஒருவேளை கொஞ்சம் வால்யூம் கம்மி அந்த அணிக்கு வந்து பேச வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. வாழ்க்கையில் உண்மையிலேயே பாரதி சொன்னான், அவனை மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு கடவுளை பார்த்து சொன்னது பாரதி. ஏங்க நெகட்டிவாக பேசுகிறீங்க? வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இவங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நல்ல விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் நேராக நம்ம கன்னியாகுமரியில் போய் ஒருத்தன் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு சொன்னானா, இந்தியாவினுடைய எல்லை இதோட முடிஞ்சிட்டுதுன்னு. அப்போ தான் ஒருத்தர் சொன்னானா, இந்த பக்கம் திரும்பி சொல்லு, இந்தியாவினுடைய எல்லை இங்கே தான் தொடங்குதுன்னு சொல்லு அப்படின்னா. வாழ்க்கை எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அப்படி பாருங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்க. ஆனால் இவங்க அப்படியெல்லாம் முடிவுக்கு வந்துடுவாங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒருத்தர் சொன்னார், நம்மெல்லாம் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறோம் நரகத்துக்கு போகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பொய்யா. ஏற்கனவே செத்து இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோமா, ஏற்கனவே வாழ்ந்துட்டோமா, செத்து இப்போ நரகத்துக்கு, இதுதான் நரகங்கிறார். இனிமேலும் செத்து நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே வாழ்ந்து செத்து இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னார். சில பேர் பாருங்களேன், டென்ஷனாகவே தான் இருக்கும். எப்போ பாருங்கள், சார் எனக்கு எந்த டென்ஷன் கிடையாது, சார் எந்த டென்ஷன் கிடையாது, எந்த டென்ஷன் கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆகிறான் சில பேர். எனக்கு எல்லா கடமையும் முடிச்சிட்டோம் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறான். எப்போவுமே சில பேர் பாருங்கள் அப்படியே இருந்து பழகிடுறாங்க. ஒரே எப்போ பார்த்தாலும் இறுக்கமாகவே டென்ஷனாகவே. அதுவும் இந்த செல்ஃபோன் கையில் வந்த பிறகு மனிதனுடைய மாற்றம் இருக்க ரொம்ப கஷ்டங்க. அந்த செல்லு என்னைக்கு வந்து நம்ம மனுஷன் கையில், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்தால் டென்ஷன் ஆகிடுறான், வேண்டாதால் பண்ணலாம், கடன் கொடுத்தால் பண்ணலாம். இன்னும் சில பேர் ஃபோன் வரலைன்னு டென்ஷன் ஆகிடுறான், என்ன ஃபோனே வரலை, இது என்ன ஆள் வச்சா பண்ண முடியும். இப்படியே சில பேர் பரபரப்பாகவே வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கிற சூழலை நம்ம பார்க்குறோங்க. எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் மாதிரி ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னதில் எங்கே வேணாலும் அங்கே தான் போகலாம். நம்ம ஏன் பூகம்பம் வருதுன்னு சொல்கிறதுக்கு அவர் தான் பதில் சொல்லியிருக்கார். ஏன் பூகம்பம் வருதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ பேர் பூகம்பம் ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறான், பூகம்பம் வர்றதை முன்னாலே கண்டுபிடிச்சான். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் உளவியல் ரீதியாக அவர் தாங்க சொன்னார் ஏன் பூகம்பம் வருதுன்னு. சான்றவர் சான்றாமை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை அப்படின்னார். ஏன் தெரியுமா பூகம்பம் வருதுன்னு உளவியல் ரீதியாக சொன்னார். எப்போ நல்லவர்கள் கூட தீங்கு செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அன்று இந்த பூமி தாங்காது குலுங்கும்னார். இப்போ ஏன் குலுங்குதுன்னு நமக்கு தெரியுதா? இன்றைக்கு படித்தவர்கள் சான்றவர்கள் கூட தப்பு செய்யும் போது இந்த பூமி குலுங்க தான் செய்யும் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். எத்தனை விஷயங்கள், எத்தனை மாற்றங்கள்ங்க. பொதுவான சமீபத்தில் எல்லா இடத்துலையும் நான் பார்த்த ஒரு காட்சி, நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. நான் சமீபத்தில் எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு. நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன் ஒரு விஷயம். நம்ம வீட்டில் பொதுவாக நம்ம இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். எல்லார் வீட்லேயும் வழக்கம் என்ன பண்ணுவோம்னா, மத்தியான நேரத்தில் ஒரு படையல் வைப்போம். படையல் வச்சு குழந்தைங்கள்லாம் பசிக்குதுன்னு உட்காரும். முதல்ல காக்காக்கு சோறு வைக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட ஒரு ஐதீகம் இருக்குது. காக்காக்கு சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். காக்கா கூப்பிட்டாலும் வந்து தொலையாது, வேற கான்னு கத்தவும் வராது. இந்த குழந்தைங்கள்லாம் பசியில் அழுகும். ஒரு வழியாக காக்காக்கு சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். இது நம்ம ஒரு ஐதீகம், ஒரு பழக்கம். சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சென்னைக்கு போயிருந்தாங்க. என் அக்கா பசங்க சென்னை அடையாறில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கான், 7வது மாடியில் இருக்கான். அன்னைக்கு நான் போன அன்னைக்கு அமாவாசை போல இருக்கு, எனக்கு தெரியல. எல்லாம் சாப்பாடு சமைச்சு வச்சா சாப்பிட போகிறோன்னு உட்கார போகிறேன். காக்காக்கு சோறு வைக்கணும்னா, காக்கா கிராமத்திலே வரமாட்டேங்குதாடா, அதுவும் அடுக்குமாடி குடியிருப்பில் 7வது மாடிக்கு எப்படா காக்கா வரும்னு. அதெல்லாம் வரும் அப்படின்னா கரெக்டாக மதியானம் 1 மணிங்க. வாசலில் ஒரு காலிங் பில், கதவை திறந்தா வாசலில் ஒரு ஆள் நிற்கிறான், கையில் கூண்டுக்குள்ளே ஒரு காக்கா. இவன் தட்டில் எடுத்து கொஞ்சம் சோறு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சான் பாருங்க. அவன் கூண்டை திறந்தா காக்கா வந்து ஒரு கொத்து, டொப்புன்னு ஒரு கொத்து 200 ரூபா காசு வாங்கிட்டு போகிறான். வரிசையாக காலிங் பில் அடிச்சுக்கிட்டே போகிறான். இவன் தட்டில் சோறு வைக்கிறாங்க, காக்கா கூண்டை திறக்கிறான், காக்கா ஒரு கொத்து 200 ரூபா காசு. 2 மணி நேரத்தில் 5000 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டான். கிளியை வச்சு சம்பாரிச்சதான் நம்ம பார்த்துருக்கோம், காக்காவை வச்சு சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சிருக்கான். பார்த்தீங்களா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் யோசிக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னைக்கு வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கா இல்லையா? அன்பு நிறைந்த நந்தவனமாக இருக்கா அல்லது அல்லல் நிறைந்த பாலைவனமாக இருக்கா? அவ்வளோதான் கேள்வி. ஏன்னா பேச்சாளர்களை பேச விட்டால் தான் பட்டிமன்றம் களை கட்டும். அதனால் இவங்களை நான் அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தும் போது பொதுவாக பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தும் போது எப்போவுமே அது ஒரு உற்சாகம் வேணும். அது உங்கள்கிட்டையும் வேணும், பேச்சாளர்கிட்டையும் வேணும். ஏன்னா பொதுவாக இவர் அறிமுகப்படுத்தும் போது இவர் முந்தா நாளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இவர் தருமாஸ்பத்திரியில் 10 நாள் படுத்து கிடந்தார். அப்படியா சொல்ல முடியும்? இப்போ குத்து சண்டை போட்டியில் சொல்லுவாங்கல்ல, இவர் ஏற்கனவே 10 வீரரை குத்தி வீழ்த்தினவர்.
இவர் 20 வீரரை குத்தி வீழ்த்து, அப்படி தானே சொல்லுவாங்க, அப்படி தானே ஒரு உற்சாகம் வரும். ஆனால் உண்மையிலேயே அப்படிப்பட்ட அற்புதமான பேச்சாளர்கள். நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பக்கத்தில் இங்கே உட்கார்ந்துருக்கிறவரை நீங்கள் பல, குறிப்பாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அவரை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஒரு செய்தி வாசிப்பாளராக அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் அவர் இருக்கார். ஊடகத்துறையில் அவருக்கான ஒரு தனித்துவத்தோடு ஊடகத்துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கார். ஆனால் பட்டிமன்றத்தில் இதாங்க அவர் முதல் மேடை. ஒருவேளை அவர் பட்டிமன்றத்துறையில் மிகச்சிறப்பான ஒரு இடம் அவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சத்தியமங்கலத்தை சார்ந்து நீங்கள் தான் சாட்சியாக இருக்க போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு கைத்தட்டலை, அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுங்க. சென்னையிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்கள், மணிமாறன் அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டல். அதைத் தொடர்ந்து பேச வந்திருக்கவங்க திருப்பூரில் பக்கத்தில் இருக்கிற ஊத்துக்குழியில் கொங்கு மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தமிழாசிரியர். ஆனால் எல்லாருமே பேரை சொல்கிறதுக்கு முன்னால் கும்பிட்டுறீங்க, எல்லாம் இந்த தேர்தல் நேரம் அந்த அப்படிங்கிறதுனாலே தெரியல. அற்புதமான பேச்சாளர். சமீபத்தில் அவங்களுடைய ஒரு புத்தகம் ஒன்று தொகுப்பு வந்து வெளிவரப்போது, நல்ல கவிஞராகவும் இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அற்புதமான பேச்சாளர் திருப்பூர் மனோரஞ்சித மலர். இப்போ தான் நீங்கள் எழுந்திரிச்சு கும்பிடணும். இது பாருங்களேன், இப்படி இணைக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். இவர் சென்னைங்கிற அவங்க திருப்பூர் மாவட்டம், பக்கத்தில் இருக்கிறவர் நம்ம தமிழ்நாடே இல்லை, அவர் பாண்டிச்சேரியிலிருந்து வருகின்றிருக்கிற வினோத்குமார். இப்போ நீங்கள் கும்பிடலாம். பல தொலைக்காட்சிகளில் அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம், பல பேச்சரங்க மேடைகள், பல சிறப்பு பட்டிமன்றங்களில் பார்த்துருக்கலாம். அற்புதமாக பேசக்கூடியவர். இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். அந்த மாதிரி திருவாரூர் மாவட்டம், அவர் கோயமுத்தூர், நான் தஞ்சாவூர். பாருங்கள், 7 பேர் 7 திசை 7 மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கோம்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வலிமை அந்த சத்தியமங்கலத்துக்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி, அவ்வளோதான். பொதுவாக ஊரை சக்தி அப்படின்னு சுருக்கி கூப்பிட்ற வழக்கம் உண்டு இல்லையா? அற்புதமான இந்த பக்கம் பேச வந்திருக்கிறவர் அவர் சொன்ன மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் பொருளூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கிறார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு தொலைக்காட்சிக்காக உரிமை குரல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது கோயமுத்தூரில் ஒரு பேச்சாளராக வந்தார். அப்போவே நாங்கள் சொன்னோம், மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு பேச்சுத்துறையில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். நாங்கள் கணிக்கப்பட்டது போலவே இன்றைக்கு பேச்சுத்துறையில் ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கக்கூடிய முத்து அன்பரசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி எல்லாமே யூடியூப் தானே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிரபலமாகிறதுக்கு ஒரு காலத்தில் தொலைக்காட்சி, சினிமா அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி யூடியூப்பில் என்னவாவது பேசினோம்னா அது நெகட்டிவ் பிரபலம் ஒன்று இருக்குது. ஆண்கள் நான்லாம் ஏதாவது திருவாசகத்தை பேசி போட்டேன்னா யாரும் அதை பார்க்குறது இல்லைங்க. அன்றைக்கி ஒரு ஆள் தெரியாமல் ஃபேஸ்புக்கில் லைக் போட்டுட்டான், சந்தோஷப்பட்டேன். அவன் ஃபோன் பண்ணி தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு திரும்ப அதை வாபஸ் வாங்கிட்டான். அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் பெண்கள் பேசினா கேட்குறாங்க, நிறைய கேட்குறாங்க, எதை வேணால் பேசலாம் கேட்குறாங்க. நல்ல விஷயங்களும் பெண்கள் பேசுகிறாங்க, அதுக்காக எதை வேணால் பேசுகிறாங்கன்னு சொல்கிறதா? ஆனால் நீங்கள் அந்த யூடியூப்பில் போய் ஆரூர் தமிழச்சி அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க பேசின வைரலாக 50 லட்சம் பேர், 1 கோடி பேரெல்லாம் அவங்க பேச்சை கேட்டிருக்காங்க. அப்படி வித்தியாசமான நல்ல விஷயங்களை இன்றைக்கு நாடு முழுவதும் பேசி கொண்டிருக்கிற ஆரூர் சினேகா அவர்கள். பக்கத்தில் இருக்கிறவருக்கு அறிமுகம் தேவையில்லை. நீங்கள் குறிப்பாக கலைஞர் தொலைக்காட்சியில் அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி யூடியூப் முழுக்க அவருடைய கலகலப்பான கருத்தூட்டமான அந்த பேச்சை நம்மளாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அற்புதமான பேச்சாளர், பல வெளிநாடுகளுக்கு போய் பேசி கொண்டிருக்கக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் அற்புதமாக பேசி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோவை தனபால் அவர்கள். ஏன்னா இந்த வெளிநாட்டில் பேசுகிறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் சினிமா நடிகர்கள் தப்பாக நினைக்கூட, சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. இன்றைக்கி எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கும் அந்த வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அழைத்து பேச கூப்பிட்றாங்கிறது உண்மையிலே நமக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம். இப்போ யதார்த்தமான சூழல், அற்புதமான இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்க பேச்சாளராக எவ்வளவு வேகமாக வந்தாரோ அதே வேகத்தோடு உங்கள் கைத்தட்டலோடு மீண்டும் வருகிறார் மணிமாறன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை நடுவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் நகைச்சுவை நாவலர் திரு சிங்காரவேலு அண்ணன் அவர்களுக்கும், எதிர் அணியினரும் எங்கள் அணியினரே என்று நாங்கள் நினைக்கும் அவர்களுக்கும், எங்கள் சக தோழர்களுக்கும், தகுதி இருந்தும் மேடை தாங்காது என்பதற்காக கீழே அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களாக உங்களுக்கும் எங்களின் அன்பான வணக்கம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, அன்பு இல்லாதவங்க இருக்காங்கல்ல, எல்லாவற்றையும் தனக்கே சொந்தம் என்று சொல்வார்களாம். அன்பு உடையவர்கள் இருக்காங்கல்ல, என்னுடைய உயிரும் பிறருக்கு என்று சொல்வார்களாம். என் தாத்தன் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவன் சொன்ன ஒரு முக்கியமான பொருள், அன்புடைமை எனும் அதிகாரத்தையே படைத்திருக்கிறான், அன்பு சார்ந்த குறள்களை எழுதி வைத்திருக்கிறான் என்றால் இந்த மண் முழுக்க எந்த அளவுக்கு அன்பு பரவி கிடக்கிறது என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது அப்படிதான் சொன்னோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லல் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு குறள் இருக்கா என்பதை எங்கள் எதிரணியினர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் அன்போடு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு பிறந்ததிலிருந்தே குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு வச்ச பேரைத்தான் நான் சொல்ல போறேன். அவங்க பேரு முத்து அன்பரசன். அன்புக்கே அரசனாக இருந்து கொண்டு அன்புக்கு எதிராக பேச வந்திருக்கிறார். கவனிச்சுக்கோங்க, பேரிலே அன்பை வச்சுக்கிட்டு அன்புக்கு எதிராக பேச இல்ல. என்ன அநியாயம்! அண்ணாண்ட பக்கம் இருக்காங்க அண்ணன் தனபால், பால் போன்ற முகம்னு குழந்தையை தான் சொல்லுவோம். குழந்தை என்றாலே அன்புதான். அன்பு சார்ந்த ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அன்புக்கு எதிராக முதல்ல பேரெல்லாம் மாத்துங்கயா, அப்புறம் இந்த அணில பேச. நடுவில் அந்த அக்கா சிரிச்சாப்புல இருக்காங்களே, பேரு ஸ்னேகா. நான் சொல்லணுங்க, அவங்க பேரே அதான், ஸ்னேகம் என்றால் அன்பு. இப்படி அன்பு சார்ந்த பெயர்களை எல்லாம் சுமந்து கொண்டு அன்புக்கு எதிராக பேசுவது நியாயமாக இருக்க முடியுமா என்பதை யோசித்து பாருங்க. வித்தியாசமான ஆராய்ச்சி தான் பண்ணிருக்கீங்க. வேற வழி இல்லைங்க, நான் பொழப்பு ஓட்டி ஆகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாள் ரொம்ப யார் அன்போடு உபசரிப்போடு கூப்பிட்டாலும் நம்ம அவங்க வீட்டுக்கு போறது வழக்கம். அந்த மாதிரி இந்த பாப்பா ஸ்னேகா என்ன பண்ணாங்க, வாங்க நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிச்சு எங்க வீட்டுக்கு வாங்க ஒரு நாள்னாக்கா, நேரம் கிடைக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு எங்க குழுவினரோட சொல்லிட்டோம். அப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனோம். போகும்போது அந்த புள்ள தேம்பி அழுதுட்டு இருந்தது. ஏன் தான் என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டது பிறகு பதிலே சொல்ல. அப்புறம் நாங்களா பார்த்து கண்டுபிடிச்சோம், தொலைக்காட்சி முன்னாடி அவங்க பார்த்துட்டு இருக்கிற தொலைக்காட்சி தொடர்ல இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது தாங்காம அந்த புள்ள அழுதுட்டு இருக்கு. அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்போ பேசி பழகாத, பழக்கம் இல்லாத, உற்றாரோ உறவினரோ இல்லாத ஒரு நபர் அங்கே துடிக்கிறார் என்றால், இங்கே உள்ளம் துடிக்கிறது என்றால் அவர்கள் மனதில் ஈரம் இருக்கத்தானே செய்கிறது. நம்ம ஐயா நடிச்ச அற்புதமான படம், நல்ல படம், அதனால பெரும்பாலும் யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. நரை எழுதும் சுயசரிதம் என்கிற ஆகச்சிறந்த அற்புதமான படைப்பு. 2022ஆம் ஆண்டு அந்த படம் வெளிவந்தது. டெல்லி கணேஷ் ஐயா தான் அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அவர் தான் கதாநாயகனும் கூட. அந்த படத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்பு சுரக்கின்ற அற்புதமான கதாபாத்திரம் நடித்திருப்பார். அன்புக்காக ஏங்கும் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருப்பார். அந்த படம் முடிகிறதுக்குள்ள ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கண்ணீர் விட்டு அழத்தான் செய்வீர்கள். அப்படிப்பட்ட படைப்பு அது. அப்படி எல்லா இடத்துலையும் அன்புக்காக ஏங்குகின்ற மனிதர்கள் அன்பு நிறைந்த இந்த உலகமாகவும் இருக்கிறது என்பதற்கு சான்று நிறைய சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாறையில பூமுளைச்சு பார்த்தவக யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100. என் அன்பே என் அன்பே என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி, அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே என்று அன்பு என்று தொடங்கும் பாடல்கள் ஆயிரம் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உண்மையில ஒரு செய்தியாளராக தான் உங்களை பார்த்திருக்கோம், ஒரு பாடகராகவும் பார்க்கிறோம். உண்மையில நல்லா இருக்கு. களம் அமைத்து கொடுத்தது சத்தியமங்கலம். அதற்கு சான்று நீங்கள் உற்சாகப்படுத்தியதால் இங்கே நிற்க முடிந்தது. உங்களுக்கு தான் எங்களது நன்றி. இப்படி அல்லல் நிறைந்தது என்று சொல்வதற்கு உங்களிடம் பாடல் இருக்கிறதா என்று தேடி பாருங்கள். நேரம் கொடுத்தால் 1000 பாடல்களை அடுக்கி வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் 5 பாடல் கூட அவர்களால் சொல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பேசும்போது பழகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பழகினவங்களை வீட்டுக்கு சாப்பிட்றியா அப்படின்னு கூப்பிடுறது பழக்கம் உண்டு. விருந்தோம்பலுக்கு தமிழர்கள் ஆகச்சிறந்த பெயரை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த விருந்தோம்பல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சாப்பாடு போடுறதுன்றோம், சாப்பாடு கொடுன்றோம், சாப்பாடு வைக்கிறதுன்னு சொல்கிறோம். இல்லைங்க, அது இல்லை. விருந்தோம்பலுக்கு பின்னால் ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கரு இருக்கிறது. சத்தியமங்கலத்தில் அதை விதைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சாப்பாடு போடுன்னு எங்க சொல்லுவோம் அப்படின்னா, வறியவர்கள் நம்ம வாசலில் நிற்கும்பொழுது அம்மா என்று யாராவது ஏமா அவருக்கு போய் சாப்பாடு போடுமா என்று சொல்வது சாப்பாடு போடுவது. ஏமா கத்திக்கிட்டே இருக்கு கவனிக்க மாட்டியா, அதுக்கு ஒரு சோத்த வைமா அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ல பிராணிகளுக்கு சோறு வைப்பது. எக்கா திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, சோறு கொடுக்கா, கொஞ்சம் குழம்பு கொடுக்கா அப்படி கேட்பாங்க இல்லையா, சோறு கொடுப்பது. நாம் நேசிக்கின்ற உறவுகள் இருக்காங்க இல்லையா, கணவன் தன்னுடைய உட்காரும் போது மனைவி கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறது. இதெல்லாம் சாப்பாடு போடுவது என்று சொல்லக்கூடாதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் ஆக்கி வைத்து விட்டு பரிமாற வேண்டுமாம். எப்பொழுது எங்கே பரிமாறப்படுகிறதோ அப்பொழுது அங்கே பசியாறப்படுகிறது அப்படின்றாங்க. பரிமாறும் பொழுது மட்டுமே ஒரு இடத்தில் பசியாறப்படுகிறது. எல்லாத்தையும் ஆக்கி வச்சுட்டு கணவன் சாப்பிட்டுட்டே இருக்கான், மனைவி ஏக்கத்தோட பார்க்கறா, என்ன இந்த மனுஷன் ஏகப்பட்டதை செஞ்சு வச்சுன்னு தின்னுபிட்டு ஒரு வார்த்தை சொல்றானா பாரு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தில் 1000 அன்பு புதைந்து இருக்கிறது. நானா என் பொண்டாட்டி சோறு போட்டோன்னு எடுத்து வச்சிட்ட உடனே அடுத்த விட இன்னைக்கு சாம்பார் அவ்வளோ அற்புதமாக வச்சிருக்குமான்னு சொல்லிடுவேன். ஏன்னா அடுத்த வேலை சோறு ரொம்ப முக்கியம்.
அதை தாண்டி நல்லா இருப்பதை நல்லா இருக்குன்னு பாராட்டணும். அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒரு அப்பா வீட்டுக்கு வந்து வேலைக்கு முடிச்சுட்டு வராரு அப்படின் போது வந்தவுடனே என்னை தூக்கி கொஞ்சம் மாட்டாரா என்று ஒரு பிள்ளை ஏங்கும். அந்த பிள்ளை ஏங்குகின்ற ஏக்கத்தில் ஆயிரம் ஆயிரம் அன்பு புதைந்திருக்கிறது. நீங்க என்னதான் அந்த பிள்ளை கொடுத்தாலும் சரி, அந்த பிள்ளையோடு நீங்க அரவணைத்து போகின்ற அந்த சில நிமிடங்கள் அந்த பிள்ளையின் ஏக்கத்தை போக்கினால் அந்த பிள்ளைக்கு அன்பு சுரக்கும். அந்த அன்புக்காகத்தான் அந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தேடியே இந்த உலகமும் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்றது நிதர்சனம். நல்லா ஒரு விஷயம் வச்சுப்போம். நம்முடைய பழங்குடிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆதி காலத்துல விதைகளை தூவாங்களாம். விவசாயம் பண்ணும்போது விதைகளை தூவும் போது என்ன வேண்டுவாங்க அப்படின்னு அழகா கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, காத்தவர் தின்னது போக, கள்வர் தின்னது போக, கண்டவர் தின்னது போக, பறவைகள் தின்னது போக, எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி என்று வேண்டுவார்களாம். விளையிறது எல்லாமே எனக்குத்தான் என்று அவர்கள் யோசித்ததில்லை. எல்லாருக்கும் இருக்கணும். யாரு கண்டவர் எல்லாருமே சாப்பிட்டோம், எனக்கு கொஞ்சம் வச்சா போதும்னு ஒருத்தவன் நினைக்கிறானா அவன் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஈரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் இந்த தேசிய பிதாவை பற்றி பேசியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. தான் உண்டு, தன்னுடைய வக்கீல் தொழில் உண்டு என்று இருந்திருக்கலாம் மகாத்மா காந்தி. ஆனால் இந்த நாட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டார் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? அடிமை முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி மாண்டு போனாரே ஆப்ரஹாம் லிங்கன். ஏன் தெரியுமா? கருப்பினத்தவருக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு எதிராக போராடி ரத்தம் சொட்ட சொட்ட இந்த மண்ணில் விழுந்து மாண்டு போனாரே மார்ட்டின் லூதர் கிங். எதற்காக தெரியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்குமான ஒரே பதில் இந்த சமூக மக்களிடம் அவர்கள் கொண்டிருந்த அலாதியான அன்பு. வேற என்ன இருக்க முடியும்? நம்ம சங்ககால இலக்கியங்கள் அன்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. தோகை விரித்த மயிலுக்கும் துவண்டு கிடந்த மலர்கொடிக்கும், ஏன் வண்டுக்கும் கூட மனம் இறங்கினான் நம்முடைய சங்ககால தமிழன் அகநானூறு சொல்லுங்க. ரொம்ப யதார்த்தமா ஒரு விஷயம் சொல்றேன். கார்காலம் வரும்போது அவனை கண்டிப்பா வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்லுகிறான். சொன்னபடி கார்காலம் வந்து விட்டது, தலைவி சந்திக்க வேண்டும் அப்படின்னு அவன் போறான். தேரில் காற்றாக பறக்கிறான். போறான் இல்லையா? அவன் போகும்போது மலைகளும் சோலைகளும் நிறைந்த ஒரு நந்தவனமாக இருக்கிறது. அங்க பார்க்கறான், மலர் ஒன்றின் மடியை பஞ்சனையாக்கி 2 வண்டுகள் இன்புறுவதை காண்கிறான். ஐயா நல்லா கேளுங்க, மலர் ஒன்றின் மடியை பஞ்சனையாக்கி 2 வண்டுகள் இன்புறுவதை காண்கிறானா? அப்படி பார்க்கும்பொழுது அவன் நினைக்கிறானா, அழகிய தேரை அலங்கரிக்கும் மணியின் நா வசைந்து கூடி கலக்கும் வண்டுகள் கூடல் கலைந்து துடிக்குமே என்று பதைத்தவன் ஓடும் தேரில் ஓசை எழுப்பின் அந்த மணியின் நாவை கயிற்றால் கட்டினான். அந்த மணியோட ஓசை எழுந்ததுன்னா இந்த வண்டுகள் கூடி கலக்குது இல்லையா, அது துடிக்கும்னு கஷ்டப்பட்டானா. வண்டுக்கு செவி அறிவு இல்லை என்பதை அந்த தலைவன் யோசிக்கவே இல்லை. அடுத்ததா பாருங்க, முல்லை கொடிக்கு ஒரே ஒரு மூங்கில் செடி போதும், அது அப்படி யோசிக்கவே இல்லை. ஆனா மயிலுக்கு மேகத்தால் நடுக்கமில்லை என்பதை வேகன் யோசிக்கவில்லை. என்ன காரணம்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இன்னொரு ஜீவனின் துயர் துடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்த அவர்களுடைய மனசு ஈரம் இருக்கு இல்லையா, அதுதான் இதற்கு காரணம் என்று சங்க இலக்கியத்தை சொல்லுவாங்க. அப்படி அதாவது நல்ல விஷயத்தை பதிவு பண்ணும்போது ஏன்னா ஒரு ஆழ்ந்த, அதாவது இதை ஒரு வேறு விதமாக கொண்டு போகலாம் இந்த தலைப்பை. ஆனால் அவர் எடுத்து கொண்டு வந்திருக்க விஷயங்கள் உண்மையிலேயே நிகழ்ச்சியான விஷயங்கள். நல்ல நல்ல ஒரு கைதட்டல் நம்ம கொடுக்கலாம். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெறும் பாட்டாக மட்டுமே பாடிட்டு அவன் போயிருக்கலாம். அவன் என்ன பண்ணனா, 1916ஆம் ஆண்டு புதுச்சேரியில் பெருமழை வெள்ளம் வந்ததுங்க. நடந்த சம்பவம். மரங்கள் எல்லாம் நிறைய முற்றாக விழுந்து விட்டன. பறவைகள் மாண்டு போய் ரோட்டில் கிடக்குது. மக்கள் எல்லாம் தங்களது உடைமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பாரதியார் என்ன பண்றாராம், மாண்டு போன பறவைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுத்து கொண்டு சென்று அடக்கம் செய்தான் என்று காற்றில் முதைத்த கருத்து அப்படின்ற புத்தகத்துல கவிஞர் முத்துலிங்கம் அழகாக பதிவு செய்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த மனசு இல்லாம எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது யதார்த்தம் தானே. சரி, அதை விடுங்க, எப்போ நடந்து சொன்னேன் எனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு யோசிக்கலாம். நெடுந்தூர பயணம் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும், பேருந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா நிற்கும். அப்படி நிற்கும் போது மீண்டும் உள்ள வரும்போது என்னமா பக்கத்துல எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது வழக்கம். அந்த மாதிரி ஓட்டுநர் வந்து தயாராயிட்டாரு. டே சுப்பிரமணி அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாரு, என்னப்பா எல்லாரும் வந்தாச்சான்னு ஓட்டுநர் கேட்டாரு. ஓட்டுநர் அப்பொழுதும் வண்டி எடுக்கவில்லை. நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த ஓட்டுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டேய் சுப்பிரமணி, இந்த வண்டி டயருக்கு அடியில் போய் பாடுறா, ஏதாவது குட்டிங்க ஏதாவது படுத்துட்டு இருக்கோம் என்று சொல்கிறார். இந்த சுப்பிரமணி போய் பார்க்கிறாரு, அங்க நாய்க்குட்டி ஒன்று படுத்து கிடந்தது. அதை எடுத்து எழுப்பி விட்ட பிறகுதான் அங்கிருந்து வண்டி நகர்கிறது என்றால் அந்த ஓட்டுநரின் மனதில் எவ்வளவு அன்பு கசிந்திருக்கிறது, அன்பு நிறைந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக இந்த நம்ம காட்சியை சொல்லலாம். ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு யதார்த்தமான விஷயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நாய் துரட்டிட்டு வருது, துரத்திட்டு வந்தோடனே குரங்கு வந்து தப்பித்தா போதும் அப்படின்னு சொல்லி மரத்தில் ஏறுது. மரத்துலேருந்து பொத்துன்னு விழுந்தோடனே மூச்சு பேச்சே இல்லை அந்த குரங்குக்கு. ஓட்டுநர் பிரபு என்பவர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒதியம் என்கிற கிராமத்தில் நடந்த சம்பவத்தை தான் சொல்ல போறோம். அவர் என்ன பண்றாரு, மனிதன் மயக்கமடைந்து விட்டால் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மாரில் வச்சு அழுத்துவோம், மூச்சு காத்த கொடுப்போம் இல்லையா,
அந்த மாதிரி குரங்குடைய வாயில் தன் வாயை வைத்து மூச்சு காற்றை கொடுத்து அந்த குரங்கை காப்பாற்றி விட்டு முதலுதவி செய்த பிறகு அதன் பிறகு மருத்துவமனை கொண்டு சென்று அந்த குரங்கின் உயிரை காப்பாற்றுகிறார் என்ற ஏதோ ஒரு ஜீவராசி பரவாயில்லை கையும் தட்டுவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. நிறைவாக எந்த ஒரு ஜீவராசியும் பாதிக்கப்படக்கூடாது என்கிற எண்ணம் இந்த இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவசியமான விஷயம். ஒன்றும் இல்லை, ஸ்டாண்ட் எடுக்காம நீங்க போய் பாருங்களேன். 100 பேர் உங்களை பார்த்து அண்ணா ஸ்டாண்ட் எடுக்கல, அண்ணா ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு சொன்னானா 100 பேரே தெரியாது. அவன் ஏது உங்க மேல் அக்கறை வைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு அன்பு அவனுக்கு இருக்கிறது. அன்பு அப்படின்னா என்னன்னாக்க ஒவ்வொரு முறையும் வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்கு, கண்ணால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக காற்று இல்லை என்பது சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அன்பு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் 2 பேர் தான், ஒன்று நல்லவர்கள், இன்னொன்று தீயவர்கள். நல்லவர்களுக்காக நிறைய நேரம் ஒதுக்குங்கள், அது உங்கள் மனதை ஈரப்படுத்தும். தீயவர்களுக்காகவும் சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள், அது மனதை வீரப்படுத்தும். நடப்பதற்கு நண்பர்கள் வேண்டும், ஓடுவதற்கு எதிரிகள் அவசியம். வயிற்றுக்குள் சென்று விடுகின்ற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகின்ற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு. வாழ்க்கையில் போராடி வெற்றி அடைகின்ற மனிதர்களுக்கும் போராடாமல் தேங்கி விடுகின்ற மனிதர்களுக்கும் இந்த வாழ்க்கை வெவ்வேறான முடிவுகளைத்தான் கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை என்பது போராடி பெறுவது, சூதாடி பெறுவதில்லை. அப்படித்தான் இந்த வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி போராடி ஒருவன் அடைந்த வெற்றிக்கு பின்னாலும் யாரோ ஒரு ஜீவனுடைய அல்லது யாரோ ஒரு மனிதனுடைய அன்பு புதைந்திருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் உங்களுடைய ஆதரவோடு அற்புதமாக பேசியிருக்கிறார். அவருக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் அன்பு நிறைஞ்சிருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அவர் ரொம்ப பெரிய விஷயங்களை கையில் எடுத்துக்கல. ஜீவராசிகள் மேலே கூட நம்ம அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு. ஒரு பூனைக்குட்டியை பார்த்து ஒரு முனிவர் கேட்டாராம், பெரிய பூனை இருக்குல்ல, உன் தாய் பூனை, அது பல்லு இருக்குல்ல, அந்த பல்லை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அந்த பூனைக்குட்டிகிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த பூனைக்குட்டி சொன்னா, ஐயோ அந்த பல்லு எவ்வளோ மிருதுவானது, என்னை ஒரு இடத்துலேருந்து இங்கே தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கே தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த பல்லை வச்சு தான் என்னை அப்படி கவி தூக்கிட்டு போவோம், அப்படி ஒரு மிருதுவானதுன்னு சொன்னதான். அதே முனிவர் போய் ஒரு எலியை பார்த்து கேட்டாராம், அந்த பூனையோட பல்லை பற்றி என்ன நினைக்கிறேன், பயங்கரமானது, அதால தானே கடிச்சு என்ன குதறுது அப்படின்னு தான். ஒரே பூனையோட பல்லு தாங்க, அதோடைய குட்டிக்கு அது மிருதுவாக இருக்குது, இன்னொரு எலிக்கு அது பயங்கரமாக இருக்குது. நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம், அவ்வளோதான். நாம் எப்படி பார்க்குறோம், இந்த உலகத்தை நாம் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த உலகம் அன்பு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். நல்லவங்க இருக்கிறாங்க, இங்கே அடையாளம் தெரியல நமக்கு. நல்ல உள்ளத்தோடு அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு இன்னைக்கு ரோட்டரி கிளப்பை பற்றி பேசுகிறோம் இல்லையா, எத்தனை விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஏதோ 1-2 வச்சுக்கிட்டுலாம் முடிவு பண்ணாதீங்க. நாங்கள் பேசுகிறோம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு உங்கள் கைத்தட்டலோடு பொருளூர் முத்து அன்பரசன் அவர்கள் வருகிறார். நல்ல ஒரு கைத்தட்டல். தமிழ் தாயை வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களையும் அரங்கம் நிறைந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களையும் இந்த சிறப்பானதொரு கோடை சிறப்பு பட்டிமன்றத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அரங் மீடியாஸ் நிறுவனத்திற்கும் எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பில் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி எனது உரையை துவக்குகிறேன். சார், பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம் சார், அன்பு நிறைந்த நந்தவனம்னு. வாயில பேசுறதுக்கு என்னங்க, வாழ்க்கையில அனுபவிக்கணும். அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனையை தெரியும். நீங்க சொட்டு மருந்தை பத்தி சொன்னீங்க, ரோட்டரி சங்கம் வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து ஒழிச்சுதுன்னு சொல்லி, அது உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம். அந்த சொட்டு மருந்து ஒரு சின்ன பையன்கிட்ட கேள்வி கேட்டு அந்த சின்ன பையன் சொன்ன பதில் எங்களுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதுங்க. எனக்கு எங்க பக்கத்து கடைக்காரருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இந்த சொட்டு மருந்து விடுறோம்ல, போலியோ சொட்டு மருந்து. ஆமா, நான் என்னன்னு சொல்லிட்டேன், எனக்கு தெரியல, அந்த சொட்டு மருந்து மூக்குல விடுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு என்ன பக்கத்து கடைக்காரு, இல்ல அது வாயில விடுறது, நாக்கில் போடுவாங்க, நாக்கில் விடுறது. இல்லை இல்லைன்னு சொல்லி அங்கே 2 பேர்த்துக்குள்ள சின்ன விவாதம் போயிட்டு இருந்ததுங்க. அப்போ அந்த வழியாக ஒரு சின்ன பையன் வந்தா, பொடியன், சொட்டு மருந்து அவன் போட்டுட்டு அப்போ தான் வர்றான்னு வைங்களேன். கேட்டேங்க, வாடா மாப்பிள்ள, உனக்கு சொட்டு மருந்து விட்டாங்களாடா மாப்பிள்ள அப்படின்னு. விட்டாங்க மாமான்யா. எங்கடா விட்டாங்கன்னு கேட்டேன். இது ஒரு குத்தங்களா? அவன் மேக்கால பள்ளிக்கூடத்தில் விட்டாங்க அப்படிங்கிறானுங்க. வாயில் விட்டாங்களா, நான் மூக்கில் விட்டாங்களா, இல்லை மேக்கால பள்ளிக்கூடத்தில் விட்டாங்க மாமா அப்படிங்கிறான். நம்ம இடத்த கேட்குறான். இவங்ககிட்ட நம்ம எப்படி பேசி இவங்ககிட்ட தப்பிச்சு நம்ம வாழ முடியுது? இவ்வளவு கஷ்டம் இருக்குதுங்க. மனுஷன் அன்பு நிறைந்த நந்தவனம்னா இன்னைக்கு எதுக்கு இத்தனை குடும்ப நல கோர்ட் இருக்குது, இத்தனை குடும்ப நல வழக்கு இருக்குது? எந்த குடும்ப நல கோர்ட்டும் வந்து குடும்ப நல கோர்ட்டுகளா இல்லை, குடும்பத்தை பிரித்து வைக்கிற கோர்ட்டாக தான் இருக்கு. நீங்கள் குடும்ப நல கோர்ட்டில் எங்கேயாவது நல்லது சேர்த்து வைக்கிற வழக்கு நடந்திருக்கா? பிரித்து வைக்கிற வழக்கு தான் நடக்குது. அண்ணன் குரங்குக்கு உதவி செஞ்சதை பற்றி சொன்னார் டிரைவருங்க.
நானும் என் சம்சாரமும் 2 வீலரில் போயிட்டு இருந்தோங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. எங்களுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. யதார்த்தமா என்ன ஆயிடுச்சு, அவங்க ஒரு திருப்பத்தில் திரும்பல ட்ரைனிங்கில் திரும்பி டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. அடலான்ட்டு போய் டக்குன்னு நிப்பாட்டி நான் என்ன பண்ணுறேன், அவரை தூக்குறேன், என் வீட்டுக்காரம்மா போய் அவங்க பின்னால் உட்காந்து அவங்கள தூக்குறாங்க. ஐயோ விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா என்ன அடிங்களா இல்லை அடிபட்டுச்சா ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னாங்க. சரி இப்போ நான் கிளம்புறா போகலாம் அப்படிங்க. அந்த அம்மா அந்த நடு ரோட்லேயே நின்று கும்பிடுதுங்க, கண்ணை மூடிட்டு கும்பிடுதுங்க, கடவுளே அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம் வாங்க, ஏங்க போயிட்டு இப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எந்த பிரச்சனையும் இவ்வளோ தப்பிச்சாச்சு, நீ என்னங்க கடவுளுக்கு நன்றி சொன்னால் போது வாங்க நடு ரோட்டில் நிற்க வேண்டாம். இல்லைங்க கடவுளே கடவுளே. அப்புறம் கடைசியாக அந்த அம்மா சொல்லி என்னதான் அப்படி வேண்டுனீங்கன்னு கேட்டால், இல்லை நீங்கள் 2 பேர் ஒரு நாளைக்கு கீழே விலகில் நாங்கள் 2 பேர் வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அம்மா. மனுஷன் இப்படி எண்ணத்தில் இருக்கீங்க, எப்படி மனுஷன் நல்லது நினைக்கலாம், என்னை காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்க விழுகிற அன்னைக்கு நாங்க காப்பாற்றணும்னா இந்த மனுஷனுக்கு மத்தியில் எப்படி நம்ம சந்தோஷமா வாழ முடியும்? மனுஷனோட வாழ்க்கை அவ்வளவு கஷ்டத்தில் போயிட்டு இருக்குங்க. அது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாங்க. ஒரு காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி இருந்திருக்கலாம், அன்பு நிறைந்த நந்தவனமா இருந்திருக்கலாம். அந்த காலத்துல ஒரு தடிக்கு விழுந்துட்டாங்கன்னா வேகமா ஓடி போய் தூக்குவாங்க, ஐயோ விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு கூட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட விழுந்துட்டா கூட சிரிப்பாங்க, ஒரு சிலர் சிரிப்பாங்க, ஒரு சிலர் பரிதாபப்படுவாங்க, அஜு சோம்பியா. ஆனா இன்னைக்கு கீழே எவனாலும் தடிக்கு விழுந்தா ஓடி போய் செல்ஃபி எடுக்கிறானுங்க. இந்த உலகம் எப்படி நமக்கு சந்தோஷமா இருக்கும், இது எப்படி நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும்? இதைத்தானுங்க நாங்கள் வந்து அல்லல் நிறைந்த பாலைவனம் இந்த வாழ்க்கையில் வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு படித்து முடிச்சுட்டு ஒருத்தர் வேலைக்கு போய் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுற கொடுமை இருக்குது. இங்கே எத்தனை பேர் இங்கே பெரியவங்க இருக்கிறீங்க, பிள்ளையை பெற்றவங்க இருப்பீங்க, பையனை பெற்றவங்க இருப்பீங்க. பொண்ணு வீட்டுக்காரர் பையனாக கேட்குறாங்க, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி கேட்குறாங்க. நல்லா ஹைட்டாக இருக்கணும், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், கார் இருக்கணும், சொந்தமாக 3 பெட்ரூம் கொண்ட வீடு இருக்கணும், இத்தனை கேட்குறாங்க. ஆனால் தோட்டம் இருக்கணும் கேட்டால் பூர்வீக சொத்து, குடும்பத்துக்கு பூர்வீக சொத்து தோட்டம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை விவசாயம் பார்க்கக்கூடாது, விவசாயம் நிலைமை இருக்குன்னு விவசாயம் பார்க்கக்கூடாது. எங்கே சார் இந்த வாழ்க்கை ஓடுது, எதுக்கு சார் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு? நந்தவனம் பல பெண்கள் போடுற முதல் கண்டிஷனே கல்யாணத்துக்கு பிறகு நீ எங்கே இருக்கியோ வெளிநாட்டில் இருக்கணும், வெளிநாட்டில் இருந்தால் நானும் அங்கே வந்துடுவேன். அதனால தான் ஒரு அற்புதமான மனிதர் கேட்டார், நீ கல்யாணம் பண்ண பிறகு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டா, அப்படி நீ மாப்பிள்ளை தேடினா தயவு செய்து அனாதை இல்லத்தில் போய் தேடி கல்யாணம் பண்ணு அப்படின்னாரு. எப்போ உனக்கு மாமியார் மாமனார் வேண்டான்னு நினச்சா அப்புறம் எதுக்கு அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே மாறி போச்சுங்க எனக்கு. எல்லாமே இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போதே பொண்ணு தெளிவாக முடிவு எடுத்துருது. நான் கல்யாணம் பண்ண போகிற வீட்டில் இழுத்து அரைக்கிறதுக்கு அம்மி இருக்கக்கூடாது, நான் கல்யாணம் பண்ண போகிற பையனுக்கு மம்மி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறாங்க. உண்மைதானுங்க. இப்போ 4 பையன் பெற்ற ஒரு பெத்த தாய் தகப்பன் 4 பேர் கூட வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. கடைசி காலத்தில் முறை ஓட்டு பார்க்குறானுங்க. உங்கள் வீட்டில் 1 மாதம், அவங்க வீட்டில் 1 மாதம், பெத்த தாய் தகப்பனை வச்சு பார்க்குறதுல கூட அவ்வளோ ஒரு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க. முடியலையா கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. அப்படி ஒரு 5 வருஷமாக கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு எட்டி பார்க்க முடியாத பிள்ளைகளுக்காக ஒரு அம்மா கடிதம் எழுதுறாளுங்க. அந்த கவிதை வரியில தீபலட்சுமி ஒரு பெண் கவிஞர் எழுதியிருக்காங்க. அந்த கவிதையை சொல்கிறேன் கேளுங்க. அன்புள்ள மகனே, உன் விரல் பிடித்து நடந்த அதே ஸ்பரிசத்தோடு இன்று பேனா பிடித்து எழுதுகிறேன். இந்த கடிதத்தை உன் மகனுக்கு தெரியாமல் படி, பிற்காலத்தில் நீயும் இப்படி எழுதாமல் இருக்க. மகனே, என் கைகளில் தீக்காயம் ஏற்பட்டு விட்டது, வேறொன்றுமில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக கொதித்துக் கொண்டிருந்த கண்ணீர் துளி ஒன்று என் கை மீது விழுந்து விட்டது, அதுதான் காரணம். மகனே, ஒருவேளை நான் இறந்து விட்டால் கொள்ளியை தலையில் வைக்காதே, என் வயிற்றில் வை. உன்னை கருவில் சுமந்த குற்றத்திற்காக முதலில் என் உடம்பில் எரிவது கருப்பையாக இருக்கட்டும் சொல்லி அந்த தாய் வேதனையோட எழுதுனா அப்படின்னா எவ்வளவு ஆதங்கம் இருக்க முடியும், எவ்வளவு வருத்தம் நிறைந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை. கடைசியா ஒரு வரி சொல்லுவா, இந்த கடிதத்திற்கு நீ பதில் எழுத விரும்பினால் தயவு செய்து தபால் தலையை பசையால் அல்ல, ஒரே ஒரு சோற்று பருக்கையால் ஒட்டி அனுப்பு அப்படின்னு சொல்லி எழுதுறான். இந்த சோறு போடுறதுக்கு தாய் தகப்பனுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் கொண்டு முதியோர் இல்லத்தில் விடுறாங்க, தாய் தகப்பனை பார்க்க முடியாது சொல்லி. அப்புறம் இந்த வாழ்க்கை எப்படிங்க நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? ஏதாவது பேப்பர் எடுக்கிறோம், டிவி பார்க்குறோம், ஒரு நல்ல செய்தி வருதுங்களா, கண்ணால் பார்க்க முடியுதுங்களா? எத்தனை பிரச்சனை. இந்த கொரோனா வந்து போய் இப்போ தான் எல்லாம் தப்பிச்சு பொழைச்சு அப்படியே மூச்சு விடுறான். நேற்று பேப்பரில் ஓட்டிருக்கேன், சீனாக்காரன் புது வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கான், 3 நாளில் ஆளை கொண்டு ஓடுங்கிறான். வீட்டை விட்டு வெளியில் போகிறதா வர்றதா, இங்கே பட்டிமன்றத்துக்கு வர்றதா, வராமல் வீட்லேயே இருந்துக்கிறதா, எவ்வளவு பிரச்சனைங்க. இனிமேலாம் யாரும் கொரோனாவுக்கு பயப்படுறதெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் நம்ம கொரோனாவெல்லாம் நம்மளோட வாழ பழகிருச்சு. அது இப்போ நாம் அதோட வாழ பழகணும்னு இல்லை, அது நம்மளோட பழகிருச்சு. இப்போ
நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. சந்தோஷம் மனசுக்கு எங்க இருக்குங்க? அதனாலதான் அந்த காலத்திலே பாடுனான், மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. எவ்வளவு அருமையா பாடிட்டு போயிருக்காங்க. மனுஷன் வாழ முடியலைங்க, அவனால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. படிச்சா நிம்மதிங்கிறான் மாணவனா இருக்கையில, அதுக்கப்புறம் வேலைக்கு போனா நிம்மதிங்கிறான், கல்யாணம் பண்ணுனா நிம்மதிங்கிறான், புள்ள பெத்தா நிம்மதிங்கிறான், பிள்ளைய படிக்க வச்சா நிம்மதிங்கிறான், பிள்ளைக்கு வேலை வாங்கினாத்தான் நிம்மதிங்கிறான், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாத்தான் நிம்மதிங்கிறான். இப்படி நிம்மதி 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 நிம்மதியை தேடியே இந்த மனுஷ வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு இருக்குதுங்க. எப்படிங்க மனுஷன் சந்தோஷமா வாழ முடியுது? வாழ்க்கை அன்பு நிறைந்த நந்தவனம்னு பேசுறதுக்கு 3 பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. மனசால பொய் பேசாதீங்க, தயவு செஞ்சு யதார்த்தத்தை பேசுங்க. உங்க கையெடுத்து கும்பிடுறேன், பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க தயவு செஞ்சு என் வாழ்க்கை அன்பு நிறைந்த நந்தவனம்ல சொல்லாதீங்க. டிவியில விளம்பரம் போடுறானே, பார்க்கறக்கே பயமா இருக்குங்க. அந்த சோப்பை போட்டா அது வந்துடும், இந்த சோப்பை போட்டா இது வந்துடும், எத்தனை பிரச்சனை. ஒருத்தன் டீ குடிங்கிறான், ஒருத்தன் காப்பி குடிங்கிறான், ஒருத்தன் ஒண்ணுமே குடிக்காதீங்கிறான். மனுஷனை யாராவது நிம்மதியாக விடுறாங்களா? ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பார்க்க முடியுதுங்களா? டிவி சீரியல் பார்க்க முடியுதா? யார் குடும்பத்தை யாரு கெடுக்கிறது, மாமியாரை கொள்றது எப்படி, மருமகளை கெடுக்கிறது எப்படி, நாத்தனாரை கொள்றது எப்படி, இத்தனை பிரச்சனை. ஒரு டிவி போய் நிம்மதியாக பார்க்க. செல்போன் என்னைக்கு நம்ம கைக்கு வந்ததோ நம்ம சீரழிஞ்சு நாசமாக போயிட்டோங்க. செல்போன் வந்தது, கடிகாரம் போச்சு, டிவி போச்சு, ரேடியோ போச்சு, கால்குலேட்டர் போச்சு. அதில் எல்லாமே அத்தனை. இப்போ செல்போன் தான் பேங்க்கு, செல்போன் தான் ஹோட்டல், செல்போன் தான் எல்லாமே. மளிகை கடையிலிருந்து எல்லாமே செல்லு 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 செல்லு, இத்தனையும் செல்லு தான். கூட்டத்தில் 4 பேர் ஒன்றா உட்காந்து பேசுகிறோமே, மனசார நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே ஃபோன் இருக்கும், அடித்தா எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே ஓடி போய் எடுத்தோம். இன்றைக்கி 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், செல் அடித்தா எந்திரிச்சு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே ஓடுறான். உட்காந்து பேசக்கூடிய யோக்கியதை இல்லாமல் போச்சு. அப்படியான மனுஷ வாழ்க்கையில் எதுங்க நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த வாழ்க்கை என்பது எந்த காலத்திலும் அல்லல் நிறைந்த பாலைவனமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து வந்தான், ஒரு புருஷங்காரன் வீட்டு கதவை தட்டி தட்டி பார்த்தா பொண்டாட்டி திறக்கவே இல்லைங்க. கொரோனா காலகட்டத்தில் சில ஆச்சரியத்தெல்லாம் பார்த்தோம். உறவுகளுடைய பிரச்சனையும் அப்போ தான் நமக்கு நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சுது. பல பேர் கணவனை இப்படி மனைவியை இப்படி கூட பார்த்தாங்களே அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அதுக்கு பதில் சொல்லணும். இது வரைக்கும் 2 ஆண்கள் பேசியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பெண் வரப்போகிறாங்க. எப்போவுமே பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூடுதலான ஒரு மரியாதை உண்டு, அதை நம்ம பார்க்கறது தானே. ஒரு பிச்சைக்காரன் வந்தால் கூட வாசலில் நின்று பெண்களை தான் கூப்பிட்றான், அம்மா தாயே. அதே மாதிரி இருக்கா? ஆனால் என்னைக்காவது ஒரு பிச்சைக்காரன் நம்மளை கூப்பிட்டுருக்கானா? ஆண்களை சித்தப்பா பெரியப்பா 2 இட்லி போடுன்னு கேட்டிருக்கானா? பெண்களுக்கு தான் மரியாதை. உங்கள் கைத்தட்டலோடு திருப்பூர் மனோரஞ்சித மலர் அவர்கள் வருகிறார். வாங்க. தேடிச்சோறு தினந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடு கூற்றுக்கிறை என பின் மாயும் வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற முண்டாசு கவியை வணங்கி தொடங்குகிறேன். இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடுன்னு பாரதி சொன்னாருங்க. படிச்சது தான் உண்டு. இன்னைக்கு நான் வரும்பொழுது, சத்தியமங்கலத்து வழியாக வரும்பொழுது சத்தியமா சொல்றேன், எட்டாத தூரத்தில் இருந்த பாரதிக்கு நம்ம சத்தியமங்கலத்தினுடைய பெருமை தெரிஞ்சுதான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறார். மண்ணால் அணை கட்டிய ஊரு சத்தியமங்கலம். அது மட்டும் சிறப்பு இல்லைங்க, இங்க இருக்க அழகான பெண்களும் பேரறிவான ஆண்களும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பேர் பெற்ற ஒரு ஊர்ல பேசுறது எங்களுக்கு சிறப்பு. தன்னிடம் இருப்பதை தருவது தானம், தனக்குள் இருப்பதை தருவது ஞானம். அப்படி மேடைகள் தோறும் தனக்குள் இருக்கின்ற ஞானத்தை அள்ளி தந்து நம்மை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் நம்ம நடுவர் ஐயா அவர்களுக்கு பணிந்த வணக்கம். என்னதான் சொன்னீங்களா? வெளிச்சம்னா என்னன்னா, இப்போ நம்ம வெளிச்சத்தில் தான் நிற்கிறோம். இதுக்கு இவர் கருப்பா, இவர் சிறப்பா, சிவப்பா, இது இந்த பொருளா அந்த பொருளான்னு தெரிகிறது. ஆனா இந்த சத்தியமங்கலத்து மக்களை பார்த்தோன்னே நம்ம மனசுல ஒரு மின்னல் வெட்டுச்சு இல்லையா? அன்பென்னும் அக வெளிச்சம். அது இருக்கிறனால தானே எந்த ஊர்லயோ பிறந்து எந்த ஊர்லயோ வளர்ந்து நாங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம் அப்படின்னா அந்த அன்பின் அழைப்பால் தானே. கம்பராமாயணம்
ராமாயணத்துல எனக்கு மிகவும் பிடித்த பாத்திரம் வந்து சீதை. ஏன் அப்படின்னா, ராமர் வந்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு வைத்தவர். ஆனா அந்த அன்புக்கே அன்பு வைத்தவள் சீதை. ராமனுடைய ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல், மூணையும் காத்தவள் சீதை. வந்து ராமர் வனவாசம் போகும் பொழுது நானும் வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லம்மா, நீ ஒரு ராஜகுலத்து பெண், உன் பாதம் ரொம்ப பூ போன்றது, நீ எல்லாம் அங்க வர முடியாது அப்படின்னு சொன்ன சீதை சொல்றா, உன் பிரிவினும் சுடுமோ இப்பெருங்காடு. எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தைங்க. அடே ராமா, உன் பிரிவை விட இந்த காடு ஒன்றும் துன்பம் மிகுதியானது அல்ல அப்படின்னு சொல்லி கூட போறாங்க. தன் தகப்பன் பேரை முன்னுக்கு போட்டுக்கிற அந்த காலத்திலேயே தன் மனைவி பேரை போட்டுக்கிட்டார் இல்லையா. ராமா சீதை, சீதா ராமன், ஜானகி ராமன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டார் இல்லையா. அவை பிராட்டி சொல்வார், அவள் தாலியோடு எல்லாம் போகும். ஒரு மனைவி அந்த வீட்டில் இல்லைன்னா எல்லாமே போயிருமா. அம்மா இல்லாட்டி அறுசுவை உணவு போகும், அப்பா இல்லாட்டி கல்வி போகும், உடன்பிறப்புகள் இல்லாட்டி வலிமை போகும், உறவினர்கள் இல்லாட்டி வாழ்க்கையே போயிடும். அன்பு இல்லைன்னா அந்த வீடு வெறும் பாலைவனங்க. அன்பு இருந்துச்சுன்னா அதுதான் பல்கலைக்கழகம். ஒன்றும் இல்லைங்க, நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப எங்கள் அம்மா டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி ஒரு காலனா கொடுப்பாங்க. எங்கள் அப்பா வருவார், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வச்சுக்க சொல்லி ஒரு காலனா தருவார். அடுத்து எங்கள் தாத்தா வருவார், உங்கள் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தெரியாமல் இந்தா அப்படின்னு ஒரு காலனா தருவார். நடந்து போயிட்டு இருப்பேன், எதுக்கு எங்கள் சித்தப்பா வருவார், அவர் ஒரு காலனா கொடுத்து ஒரு கொய்யாப்பழம் வாங்கிக்க கண்ணு அப்படின்னு சொல்லுவார். மொத்தம் என்கிட்ட ஒரு அண்ணா இருக்குங்க. நான் தான் இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரன் மாதிரி உணர்ந்த தருணங்க. இது எதால் கிட்டியது? அன்பால் கிட்டிய ஒரு பரிசு இல்லையா. அன்பு இல்லாவிட்டா எப்படிங்க நம்மளால வாழ முடியும்? என்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப என் வீட்டுக்காருக்கு சரி பொண்ணு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நாலேஜை அவர் டெஸ்ட் பண்ணுறாராம். என்கிட்ட கேள்வி கேட்டார், கொரோனா ஊசி எப்போ போட்டேன்? அவர் என்ன சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்க போகிறாரு. ஜூன் 15 அப்படின்னு சொன்னேன். சரி, ஒரு முளம் பூ 10 ரூபா, 10 முளம் பூ எவ்வளோ அப்படின்னாரு. 100 ரூபா. சரி அப்படின்னா என் வயசு சொல்லேன் அப்படின்னாரு. நான் அப்படியே பார்த்தேன், பார்த்துட்டு ஒரு 25 வயசு இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு உடனே பொண்ணு கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு ஒத்துட்டு கல்யாணமும் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரே கேட்டார், ஏமா என்னுடைய வயசை எப்படிம்மா சரியா சொன்னேன் அப்படின்னு. இல்லைப்பா விடுங்கப்பா அப்படின்னேன். இல்லைம்மா நீ சொல்லு. இல்லைம்மா நீ சரியா சொன்னையே, எப்படி சொன்ன அப்படின்னு. இல்லைப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு முழு பைத்தியக்காரன் இருந்தான், அவருக்கு வந்து ஒரு 50 வயசு, அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 25 வயசு இருக்குன்னு நினைச்சேன்ப்பா அப்படின்னு. என்னது, அப்போ என்னை பாதி பைத்தியக்காரன்னு சொல்றியா? சரி இப்போ என்ன நினைக்கிற அப்படிங்க. இப்போ ஒரு 50 இருக்கும்பா, அப்போ முழு பைத்தியக்காரன் நினைக்கிறியா? இப்படி வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அந்த அன்பு என்ற ஒரு கயிறு தாங்க நம்மளை கட்டி நடப்போட வைக்குது. அந்த அன்பு இல்லாட்டி நம்மளால வாழ முடியுமா? ஒரு பாட்டி, ஒரு அம்மா, நான் வர வழியில தினமும் மாம்பழம் வித்துட்டு இருப்பாங்க. அம்மா அந்த மாம்பழம் எனக்கு ஒரு 3 கிலோ போடுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அம்மாவும் கடகடன்னு கட்டி 3 கிலோ போட்டுருச்சு. எவ்வளோமான்னு பார்த்து கொடுக்கண்ணு அப்படின்ருச்சு. நானும் ஒரு 100 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டேன். கொஞ்சம் தள்ளி அந்த சைட் போய் பார்க்குறேன், பக்கத்தில் இருக்க கடைக்காரன் 1 கிலோ 50 ரூபான்றான். ஐயோ நம்ம குறைச்சி கொடுத்துட்டோமேன்னு ஓடி போகிறேன். அம்மா நீங்கள் குறைச்சி கொடுத்துட்டீங்க, இந்தாங்க 50 ரூபான்னொன்னே. இல்லை கண்ணு, எனக்கு வீட்டுக்காரனும் கிடையாது, பிள்ளைக்குட்டியும் கிடையாது, என்னை அம்மா நீ சொன்ன இல்லையா, அந்த ஒரு வார்த்தை என் நெஞ்சில பால வார்த்துச்சுமா அப்படின்னு. அப்ப நம்ம அன்பான அந்த வார்த்தைகள் கூட மற்றவங்களை மகிழ வைக்குதுங்க. ஒரு அண்ணன் வந்து 2 தங்கைகளை வந்து திருமணம் செய்து வைப்பதற்காக வெளிநாட்டுக்கு போறான். போனவன் கட்டட வேலை பார்க்குறான், மாடியிலிருந்து கீழே விழுந்துடுறான். அவனுக்கு 2 காலும் போயிருது. அந்த அரசாங்கம் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் கையில கொடுக்குது. அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டாந்து கொடுத்து தன்னுடைய 2 தங்கைகளின் கல்யாணத்தையும் சிறப்பா செய்யறான். தன்னுடைய சொந்த காலை கொடுத்து தன் தங்கைகளுக்கு பந்த கால் போட்டவன் அண்ணங்க. எத்தனை தங்கைகளினுடைய வாழ்க்கைக்கு பிரகாசமாக அண்ணனுடைய அன்பு இருந்திருக்கு. ஆடு மாடு வித்து எத்தனை அக்காக்கள் தன்னுடைய தம்பிகளை படிக்க வச்சிருக்காங்க. குறுந்தகை பாடல் ஒன்று அழகா சொல்லும், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், ஞானும் நீயும் எவ்வழி அறிந்தும்
செம்புல பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தாம் கலந்தனவே. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாருன்னு தெரியாது. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் உறவினரா? இல்ல. நீயும் நானும் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா? இல்ல. ஆனாலும் செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீர் போல நம்மளுடைய அன்பு நெஞ்சம் கலந்துருச்சு அப்படின்னு குறுந்தொகை பாடல் சொல்லும். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஒரு பெண் திருமணம் ஆகி வந்தோன்னே தன் புகுந்த வீட்டில் ஒரு கஷ்டம் அப்படின்னா கண் கலங்கி பதறி போறார் இல்லையா? அதுதாங்க உண்மையான அன்பு. இந்த பாரதி செல்லம்மாவினுடைய அன்பு ரொம்ப அலாதியானது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வறுமையில் இருந்தவர் பாரதி. பாரதிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு செல்லம்மா தினம் போய் அந்த நெய், அவருக்கு பிடிச்ச ஊறுகாய் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம். உடனே பாரதி அதை சாப்பிட்டுட்டு காக்கை குருவியும் எங்கள் ஜாதி அப்படின்னு பாதியை காக்கை குருவிகளுக்கு கொடுத்துருவாராம். ஒரு தடவை சென்னை போயிட்டு பாரதி வராரு. மூட்டை மூட்டையா கொண்டாந்து இறக்குறாரு. செல்லம்மாவுக்கு ஒரே ஆசை, ஒரு மாசத்துக்கான அத்தனை பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு. போய் பிரிச்சு பார்க்குறாங்க. அதில் இருந்தது திருவாசகம், தேவாரம், கம்பராமாயணம். அந்த வறுமையிலையும் செல்லம்மா பாரதியின் மீது அன்பு வைத்தார். பாரதி தமிழ் மீது அன்பு வைத்ததால் இனிய தமிழ் நமக்கு கிடைச்சதா இல்லையா? பார்த்திபன் ஒரு கவிதை சொல்வாரு. உண்மையிலே நம்ம பாரதியை கொண்டாடுற அளவுக்கு பாரதியோட மனைவி செல்லம்மாளை பற்றி நம்ம பேசுறது இல்லை. எப்போவுமே பல மகான்கள், பல மகாத்மாக்கள் உருவாகிறதுக்கு அவங்க மனைவி தான் காரணம். அது மகாத்மாவே சொல்லியிருக்காருங்க. நான் சாதாரண கரம்சன் காந்தியாக இருந்தேன், என்ன மகாத்மாவை மாற்றினது அவள் தான். நான் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் போகும்போது அவள் வேண்டான்னு சொல்லியிருந்தா இந்த மகாத்மா உருவாகிருக்க முடியாது. பல பேர் நம்ம சொல்கிறது இல்லை. செல்லம்மாள் அப்படி தான். பாரதிக்கு செல்லம்மாள் அப்படி ஒரு மனைவி கிடைக்கலன்னா பாரதியை நம்ம கொண்டாடவே மாட்டோம். ஆனால் செல்லம்மாளை நம்ம சொல்கிறதே இல்லை. உண்மைதான் அது. நான் ஒரு ஆசிரியர், ஒரு பையன் வந்தான், தேர்வு முடிஞ்சோன்னே, மிஸ் ஒரு மார்க் போச்சு மிஸ் 1 மார்க் போச்சு அப்படின்னு. டேய், 1 மார்க் தானடா, போனால் பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு. எனக்கு ஒரே ஆவல், அவன் 1 மார்க் போனதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான்ல, 99 மார்க் இருக்கும்லன்னு அந்த பேப்பர் எடுத்து முதல்ல திருத்தினேன். திருத்தி பார்த்தா அவன் வாங்கியிருக்கதே 1 மார்க். அவன் தெளிவாக தான் சொல்லியிருக்கான். 12ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் ஃபெயில் ஆனால் எனக்கு வேலை போயிடும். பக்கத்தில் உட்காந்து தமிழ் சொல்ல எழுதுறான்றேன். சோறுன்னு எழுதுறானா சேருன்னு எழுதுறான், கோவலன்னு எழுதுறானா கேவலன்னு எழுதுறான், சொத்துன்னு எழுதுறானா செத்துன்னு எழுதுறான். இவனையும் படிச்சு பாஸ் பண்ண வச்சது ஒரு தமிழ் ஆசிரியருடைய கடமையாக இருக்கு இல்லையா? ஆசிரியர்கள் இருந்ததுனால தானே விவேகானந்தர், அப்துல் கலாம் போன்ற பெரிய பெரிய மேதைகள்லாம் உருவாங்கினாங்க. விவேகானந்தர் ஒரு முறை அவங்க ஆசிரியர் ஒரு கதை சொல்றாரு. இப்ப 2 பை இருக்கு. ஒரு பை நிறைய பணம் இருக்கு, ஒரு பை நிறைய அறிவு இருக்கு. இதுல எதை நீ எடுப்ப அப்படின்னு சொன்னோன்னே விவேகானந்தர் வேகமா சொல்றாரு, நான் பணத்தை எடுப்பேன். உடனே ஆசிரியர், டேய் நானா இருந்த அறிவை தாண்டா எடுப்பேன் அப்படின்னு. உடனே விவேகானந்தர் சொல்றாரு, எது இல்லையோ அதை தானே இங்கே எடுக்க முடியும் அப்படின்னு. எப்படியாப்பட்ட ஒரு நிலையிலும் அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு பெரிய பெரிய மகான்களை உருவாக்கியிருக்கு. பார்த்திபன் ஒரு வரிகள் அழகா சொல்லியிருப்பாரு அன்னை தெரசாவை பத்தி. கருவுற்றிருந்தால் ஓரிரு குழந்தைகளுக்கு தாயாயிருப்பாய், கருணை உற்றதால் உலக மக்களுக்கே நீ தாயானா. உன்னை நேசிப்பவர்களுக்கு அன்பை கொடு, உன்னை வெறுப்பவர்களுக்கு அதைவிட அதிகமான அன்பை கொடுன்னு அன்னை தெரசா சொன்னாங்க. அன்னை தெரசா இறுதியாக சொன்னதை சொல்றேன், அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகத்தில் நீதான் பலசாலி. அன்பு இல்லாட்டி இங்க யாரும் இவ்வளவு சிரிச்சிட்டு மகிழ்ச்சியோட உட்கார்ந்துருக்க முடியாதுங்க. முத்து சார் சொன்னாரு, எங்க அம்மா ஆட்டி குழம்பு வச்சா ஊரே மணக்குன்னு சொன்னாரு. இங்க எல்லாத்தையும் மறந்துட்டார். என்னுடைய அறிவுக்கு முழுக்க காரணம் என்னுடைய தந்தை தான் ஸ்னேகா சொன்னாங்க. எங்க போச்சுன்னு தெரியல. தனபால் சாருக்கு உலக அளவில் நேயர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ வாழ்த்து செய்திகள் வருது, அண்ணன் தம்பி அப்படின்னு அவ்வளோ முறை சொல்லி வாழ்த்துக்கள் போடுறாங்க. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு பொய்யாயிர மாதிரி அங்க போய் உட்கார்ந்துட்டீங்களே. அன்புதான், அன்பின் வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சி. அன்பான வாழ்க்கை உங்களுக்கு அனைவருக்கும் அமையட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே நேரம் கருதி என்ன இவங்களாம் விட்டால் மணிக்கணக்காக பேசக்கூடிய காலத்துலேயும் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய பல நெகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்குது. கொரோனா காலத்தில் மதுரையில் 7ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு நேத்ரான்னு ஒரு பொண்ணு, அவள் டிவியில் பார்க்குறா, இந்த பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு சாப்பிடாம பட்னியில் கிடக்கிறாங்க. ஏன்னா வெளியில் வரக்கூடாது, அவங்களுக்கு வீடே இல்லை, அவங்க பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறாங்க.
அந்த பொண்ணு சொன்னா அவங்க அப்பாட்ட, இந்த மாதிரி சாப்பிட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பிளாட்பாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும்னு சொன்னபோது அந்த பெண்ணு பேரில் ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுருந்தார் அந்த பொண்ணுடைய எதிர்காலத்துக்காக. அந்த பணத்தை தயவு செய்து அவங்களுக்கெல்லாம் கொடுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. அவர் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் கிடையாது, ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறார். அந்த ஏழை தன்னுடைய பெண்ணு நேத்ராங்கிற பெண்ணு சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்த 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்து அதை கலெக்டர் கையில் ஒப்படைச்சு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஐநா சபையே அந்த பொண்ணை பாராட்டுனுச்சுங்க. 7ஆம் வகுப்பு படிக்கிற நேத்ரா. அன்பு இருக்குங்க, அன்பு நிறைஞ்சிருக்குது. அன்புக்கு என்ன பஞ்சமா என்ன? சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னொரு பெண்ணு தான் வரணும் அப்படிங்கிறதுனால உங்கள் கைத்தட்டலோடு ஆரூர் ஸ்னேகா அவர்கள். உணவில் தொடங்கும் மொழிகளுக்கு மத்தியில் ஆ என்றால் அம்மா என்று உணர்வில் தொடங்கும் என் தாய்மொழியை தொட்டு தொடங்குகிறேன். எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியான என் தாய்மொழியாம் அன்னை மொழியில் அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கங்கள். திரு ஆரூர் தமிழச்சியின் வணக்கத்தோடு நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் அழகா சொல்லுவாங்க. நீங்க ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரை பார்க்கணும்னா வேற எங்கேயுமே போக முடியாது சார், நீங்க ஆஸ்திரேலியா தான் போகணும். உலகத்தின் ஆக சிறந்த பணக்காரரை பார்க்கணும்னா நீங்க வேற எங்கேயுமே போக முடியாது, அமெரிக்கா தான் போகணும். ஒரு நல்ல டெக்னீஷியனை பார்க்கணும்னா நீங்க சத்தியமங்கலம் வர முடியாது, ஜப்பான் தான் போகணும். ஒரு சிறந்த நல்ல தொழிலாளியை பார்க்கணும்னா நீங்க வேற எங்கேயும் போக முடியாது, ரஷ்யா தான் போகணும். ஆனா இன்றைக்கும் பண்பாடு மாறாத, பசுமை குறையாத, பாசத்தால் நிறைந்த மக்களோடு பழகணும் பார்க்கணும்னா நீங்க எங்க தெரியுமா வரணும்? இந்தியாவுக்கு வரணும். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டிலும் இன்றும் பசுமையிலும் மண்மாறாத குணத்தோடு, பாசத்தால் மண்மாறாத மனத்தோடு இருக்கக்கூடிய இது போன்ற சத்தியமங்கலம் மக்கள் முன்னாடி பேச வந்துட்டு மனசாட்சியை கயட்டி மார்வாடி கடையில வச்சுட்டு வந்த மாதிரியே எங்க அவங்க தலைப்புக்கு ஒத்துக்கிட்டீங்க போல இருக்க. நீங்க உள்ளபடியே நடுவர்களே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த அக்கா வரும்போதே மனசாட்சியை கயட்டி மார்வாடி கடையில அடகு வச்சுட்டு வந்த மாதிரியே தான் பேசிட்டு போனாங்க. எப்படி எது அவங்க பேசினதுல நான் அக்காவை கூட விட்டுருங்க, முதல்ல எங்க அண்ணன் வந்தார், பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு பா பெரிய நியூட்டன் வந்ததுமே முத்து அன்பரசன் என்றால் பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்னேகா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? தனபால் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? 10வது வாத்தியார் பாடம் எடுக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் வந்து பேசிட்டு போய் உட்கார்ந்து அவர் சொன்ன மாதிரியே பேர் பொறுத்து அப்படியே இருக்கேங்க எல்லாருக்கும். உங்க பேர் 3 பேருக்குள்ளே அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கருணை இருக்கு. நடுவர் அவர்களே, பேர் வச்சது எங்க அப்பத்தா, பேச வந்திருக்கிறது நானு. எங்க அப்பத்தாட்ட போய் நீ ஏன் இந்த பேரை வச்ச என்னால பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. தலைப்புக்கு தகுந்த மாதிரி பேரை மாத்திரம்னா நல்லா மாசத்துக்கு 40 பேர் மாத்தணும். நடிகர் நாகேஷ் கேட்ட மாதிரி தான் சச்சு கேட்பாங்க. என் பூனை நாய்க்குட்டிக்கு வந்து நான் ஜீசஸ்ன்னு பேர் வச்சேன், செத்து போச்சு அப்படின்னு நாகேஷ் கேட்பார், பேர் வச்சது சரி சோறு வச்சியா அப்படிங்குவார். வந்ததுல இருந்து அன்பு என்றால் என்ன தெரியுமா? ஈரம் என்றால் என்ன தெரியுமா? சாரம் என்றால் என்ன தெரியுமா? கொத்தனார் மாதிரியே பேசிட்டு போறது. ஏனடர்களே, நான் என்ன கேட்கிறேன், எந்த ஒரு ஜீவராசிக்கும் எங்க அண்ணன் இன்னலே நினைத்ததில்லை. உண்மைதான் சார், பொய்யெல்லாம் இல்ல, சும்மா மேடைக்கு பேசிட்டு போறேன்னு நினைச்சிட்டு போறேன், அப்படிலாம் கிடையாது. எங்க அண்ணன் உள்ளபடியே எந்த ஒரு ஜீவராசிக்கும் என்ன நினைச்சதில்லை. கோழி சார் பெரியது இல்ல, கோழி எங்க அண்ணன் அந்த கோழி சிக்கனா இருக்கும்போது விரும்புறதை விட சிக்கன் 65 இருக்கும்போது ரொம்ப விரும்புவார். அவ்வளவுதான். அப்படி ஒரு நல்ல மனுஷன், எந்த ஒரு உயிருக்கும் இன்னலே நினைக்க மாட்டார், உயிரோடு இருக்கும்போது எதையும் துன்புறுத்த மாட்டார். இவர் வந்து பேச்சு. அடுத்து வந்தாங்க அந்த அம்மா, என் வயசு 25ன்னு ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சதுக்கு என்ன ஒரு அறிவாளின்னு கேட்டாராம். இதுக்கு கண்ணு தெரியறது போதாதா? 25 வயசு பையனான்னு பாக்குறதுக்கு கண்ணு தெரியறது போதாதான்னு கேக்குறேன். இதுக்கு என்னமோ நாசால இருந்து கிளம்பி வந்து கண்டுபிடிச்ச மாதிரி என்ன ஒரு அறிவாளி, வாட் அ பிரில்லியன்ட் கை அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்க வேற பதில் சொல்லியிருக்கீங்க. என்ன சார், யாரோ ஒரு பிள்ளை அம்மானு கூப்பிட்டப்போ வயிறு குளிர்ந்து போச்சா? இன்னைக்கு உள்ள நிதர்சனத்தை நீங்க நினைச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு பிள்ளை ஆரஞ்சு வாங்க வந்த பிள்ளை அம்மானு கூப்பிட்டப்போ அந்த தாயோட வயிறு குளிர்ந்து போச்சா? இன்னைக்கு தான் பெத்த பிள்ளை தன்னுடைய முதியோர் இல்லத்துல அனுப்பிச்சுட்டு தான் கட்டின வீட்டுல தான் இருக்க முடியலையேன்னு எத்தனை தாயின் வயிறு ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு நம்ம மறந்துட முடியுமா சார்? ஏங்க, இதுக்கு முன்னால நம்ம 30 வருஷத்துக்கு முன்னால இந்த முதியோர் இல்லம் கேள்விப்பட்டிருக்கோமா? இன்னைக்கெல்லாம் மாவட்டத்துக்கு 25-30 முதியோர் இல்லங்கள் வந்துருச்சு. ஒரு மேடையில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கார், தாயோட பெருமையை பற்றி அப்படி பேசுறார். தாய் என்றால் சாதாரண உறவாது, தெய்வத்துக்கு ஈடானது. 2 பிச்சைக்காரி உட்காந்து பார்த்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரி சொன்னா, அடடா பையனா பிறந்தா இந்த மாதிரி பையனை பெக்கணும் அப்படின்றது. பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரி, அவன் தான் என் பையன் அப்படிலாம் சொல்லாத, மேடையில் தான் பேசுறது. இன்னைக்கு எப்படி போச்சு, உறவுகள் எவ்வளோ மோசமாக போச்சுங்க.
உள்ளபடியே நடுவர் அவர்களே, கடைசி காலத்துல வாழக்கூடிய பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். கடைசி காலத்துல இருக்கக்கூடிய பல பெற்றோர்களுக்கு வாரிசுகள் எல்லாம் விலங்காகி விடுகிறது, பல விலங்குகள் வாரிசாகி போய் விடுகிறதுன்னு ஒரு கவிஞன் அழகா சொன்னான்னா, இன்னைக்கு உள்ளபடியே பெற்றவங்களோட நிலைமை அப்படிங்கிறது தான் சார். இதையெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு நீங்க நந்தவனம் மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல சார், இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? பிறக்கும் போது ஜெனட்டிக்ஸ் பிரச்சனை, பிறந்த பிறகு எக்கனாமிக்ஸ் பிரச்சனை, வளரும் போது பினான்சியல் பிரச்சனை, வாழ்ந்து முடிக்கும் போது ஒருத்தனுக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா, இதுல எங்க இருந்து நீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அந்த அன்னைக்கே நீங்க தீர்ப்பு கொடுத்துருங்க சார். நான் உங்களை இன்னும் மாத்திலாம் சொல்ல, அந்த அன்னைக்கே நீங்க தீர்ப்பு கொடுத்துருங்க. இவங்களே சொல்லிடலாமா? அந்த அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துருங்க. நான் இவ்வளவு பெருந்தன்மையா என்ன காரணம்? அப்புறம் எதுக்கு நீங்க பேச வந்தீங்க? ஒரே ஒரு கேள்வி மட்டும் நடுவர், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துருங்க. தாராளமா கேளுங்க, ஒரு கேள்வி தானே, கேளுங்க. உங்களுக்கு உங்க பிள்ளையால பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மனைவியால பிரச்சனை இல்லை, உங்களுடைய வேலையால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சொந்தக்காரனால குறிப்பா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு மட்டும் சத்தியம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துருங்க. சொல்லிடலாமா? சத்தியம் பண்ணிடலாமா? மண்ணவாரி வச்சுட்டு போயிருவாங்க போகும்போது நடுவர். நீங்க சொந்தக்காரனோட சூனியெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. உள்ளபடியே எனக்கும் எங்க அப்பாக்கும் சொந்தக்காரனெல்லாம் எதனா செய்யறான்னா சத்தியம் பண்ணி சொல்றேன், செய்வனையை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்க சொந்தக்காரன்லாம். நடுவர் அவர்களே, இங்க யார் வாழ்க்கையில சார் பிரச்சனை இல்லைன்னு நான் கேட்கிறேன் சார். இன்னைக்கு ஐபிஎல் வந்துட்டா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆளுங்க பெருசா அதே உயிரை கொடுத்து பேசிட்டு இருப்பான். ஐபிஎல் வந்துட்டா போதும், அடுத்த நாளே போய் டிவி முன்னாடி கையை எடுத்துட்டு உட்காந்துருவோம். 1700 ரூபாய் டிக்கெட் கொடுத்து ஐபிஎல் பார்க்க போற யாருமே ஒரு 50 ரூபாய் இளநீரை பேரம் பேசாம இன்னைக்கு வாங்குறது இல்லைன்னு சொன்னா, இதுதான் இன்னைக்கு சமூகத்தோட நிலைமை. இதுல எங்க இருந்து நீங்க நந்தவனமா இருக்குன்னு சொல்றீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நடுவர் அவர்களே, இன்னைக்கு விளையாட்டை எல்லாம் சீரியஸாக பார்க்கக்கூடிய தலைமுறை, விளையாட்டை எல்லாம் சீரியஸாக பார்க்கக்கூடிய தலைமுறை விவசாயத்தை விளையாட்டாக கூட பார்க்க மறுக்கிறது. அந்த உண்மையை நீங்க மறுத்துட்டு எல்லாம் பேச முடியாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் நடந்தா நம்மால அதை போர் மாதிரி பார்க்கறான். உண்மையிலே போர் நடக்குது, அதை விளையாட்டா பார்க்கறான். எப்படி பழகிட்டோம் நம்ம? இன்னைக்கு 15-20 வயசு உள்ள பசங்க வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு எப்படி இருக்கான், அன்னைக்கு எப்படி இருந்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், பதில் கரெக்டா தெரியும். இன்னைக்கு வாழ்க்கை சரியா இருக்கு இல்ல, அதை கூட விட்டுருங்க. இன்னைக்கு வளர்ற பசங்களோட வார்த்தை சரியா இருக்கா சார்? வீட்டுல இருக்க வரைக்கும் பிள்ளைங்களா இருக்கிறவன் வீட்டை தாண்டி போனா புள்ளிங்கோவா மாறிடும். ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படி இருக்கு. என் தாத்தாலாம் உள்ளபடியே அன்னைக்கு என் தம்பி, எனக்கு சித்தி பசங்க இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் ஏன்டா படிக்கவே மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் ஊரு பொறுக்கிட்டே இருக்க, இந்த பக்கத்து வீட்டு பையன் இந்த ராம பையில பாரு, எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கான், விளையாடுற நேரத்துல விளையாடுறான், படிக்கிற நேரத்துல படிக்கிறான். அந்த பையன் மாதிரி இருக்க வேணாம், அந்த பையன் மாதிரி மார்க் வாங்க வேணாம், அவனை மாதிரி இருக்கவன் எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ண. அவன் கடுப்பாய் சொல்லிட்டான், எங்க பாரு எல்லாத்துக்கும் அவனை மாதிரி இருக்க வேணாம், இவனை மாதிரி இருக்கான்னு எனக்கு கேட்காது. போன வாரம் அவனோட தாத்தா செத்து போயிட்டாரு, நான் உன்னை கேட்டேனா நீ ஏன் என்ன உயிரோட இருக்குன்னு அப்படின்னு கேட்கறான். இந்த அளவுக்கு பசங்க இன்னைக்கு வாய் வளர்ந்துருச்சு நடுவர்களே. என் தம்பிலாம் இன்னைக்கு நான் உள்ளபடியே 9th படிச்சுட்டு இருக்கான். இப்போ அவனை கூப்பிட்டு சொன்னேன், இங்க பாரு சும்மா விளையாட்டு புத்தியில இருக்காது, படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு சொன்னேன். இன்னைக்கு நீ படிக்கலன்னு வச்சுக்கேன், நாளைக்கெல்லாம் உட்காந்து நீ யோசிச்சாலும் இந்த காலத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. அமெரிக்காவில் வேலைக்கு சேர்த்து விட்றோம் பார்த்துக்கோ, அமெரிக்காவில் வேலையா நான் படிக்காததுக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்லை. $5000 எலி பிடிச்சி கொடுத்தா அந்த வேலைக்கு உன்னை சேர்த்து விட்றோம் அப்படின்னு. என்ன வேலைன்னு கேட்டான். எலி பிடிச்சி கொடுத்தா அமெரிக்காவில் $5000 1,10,000 சம்பளம், அந்த வேலைக்கு சேர்த்து விட்ருவோம் பார்த்துக்க. ஊர்ல எல்லாம் மாடு மேய்க்கிறது கழுதை மேய்க்கிறது மாதிரி எலி பிடிக்கிறது அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பையனை மிரட்டி வச்சிருக்கேன். 2 நாள் கழிச்சு எங்க சித்தப்பாட்ட சொல்றாங்க, இங்க பாரு எப்ப பார்த்தாலும் என்ன படி படி படின்னு வராத படிப்பை வர வைக்கிறதுக்கே நீ ட்ரை பண்ணாத. இந்த ஊர்ல மாடு மேய்க்கிறத விட எருமை மேய்க்கிறத விட நீ பார்க்குற வேலையை விட ஐடி கம்பெனியை விட அமெரிக்காவில் எலி பிடிச்சி கொடுத்தாலே 1,10,000 சம்பளம் கொடுக்குறானா. நான் அங்க போய் என் பொழப்ப நடத்திக்கிறேன்றான். இந்த பையன் நான் போட்ட பாலை என் பக்கமே திருப்பி விட்டு விஷம் 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 ஓடிடுச்சு. அவ்வளவு விவரமா இருக்காங்க இன்னைக்கு பசங்க. இன்னைக்கு பசங்களோட நிலைமை இப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறையையும் அடுத்த சந்ததியையும் உருவாக்கக்கூடிய பசங்களுடைய மனநிலை இப்படி இருக்குன்னா இந்த பசங்க எப்படி வாழ்க்கையை நந்தவனமா கொண்டு போறாங்க. நொந்தவனமா இருக்கிறதுலாம் நீங்க நந்தவனம் பேசுறீங்க பாத்தீங்களா, மனசாட்சி எல்லாம் ஒண்ணு இல்ல சார். இன்னைக்கு பசங்கள்கிட்ட பாரதியார் கவிதை ஒன்று சொல்லடானா, இப்ப பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, எத்தனையோ பாடல் சொல்லலாமே. என்கிட்ட ஒன்று கேட்டா நான் ஒரு கவிதை சொல்வேன். அக்கனி கொஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன். அன்னைக்கு ஒரு பயலை கூப்பிட்டு கேட்கிறேன், இங்க பாரு பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, இவ்வளவு பேசுறல்ல பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுமா? தெரியுமே, எங்க சொல்லு பாப்போம். பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார்?
ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தைய விட்டு போவாத பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா அப்படின்றான். இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கு? ஜெயிலர் படத்துல யோகி பாபு சொன்ன டைலாக் எல்லாம் பாரதியார் சொன்னதா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான் சார். நிறைவா நடுவர் அவர்களே, நான் நிறைய விஷயம் சொல்ல விரும்பல, 2 விஷயத்தோட நிறைவு செய்யறேன். இன்னைக்கு 90s கிட்ஸுக்குலாம் கல்யாணம் ஆகலன்னா காரணம் என்ன சார்? ஏம்மா என்ன காரணம்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அதை படிச்சீங்களா என்னன்னு தெரியல. சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. 63 வயது சவுதி தொழிலதிபர் 53 திருமணம் பண்ணி 54வது திருமணம் அடுத்த வருஷம் பண்ண போறாராம். அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு, நான் இந்த 42 வருஷத்துல 53 திருமணம் பண்ணிட்டேன், என் வயசு 62, அடுத்த வருஷம் 54வது ஒரு கல்யாணம் பண்ண போறேன், 53 டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? அவர் சவுதியில தொழிலதிபரா இருக்காருங்கிறது காரணம். இன்னைக்கு சாதாரணமா ஒரு 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகலன்னா எத்தனையோ குடும்ப இன்னல்களை தன்னுடைய முதுகுல ஏத்திக்கிட்டு இன்னைக்கு பணம் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய வாழ்க்கையின் நிலையை தீர்மானிக்கிற நிலைமையில இருக்குன்னா வாழ்வதற்காக சம்பாதிச்ச காலம் போய் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு இருக்கிற காலத்தில் நீங்க எப்படி வாழ்க்கை நந்தவனமா இருக்குன்னு பேசுறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. பணம் மட்டும்தான் சரிங்க நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது, நம்ம மறந்துட்டு பேச முடியாது. நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கை ஒரு காலத்துல வேணுமானா 2 பேருக்கு இப்பயும் நீங்க வந்து இந்த வாழ்க்கை நந்தவனமா இருக்கிறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 பேருக்கு தான். யாருமா அந்த 2 பேரு? ஒன்னு குழந்தை, 2வது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த 3 பேரும் குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுது. இவங்க 2 பேருக்கு தான் வாழ்க்கை இன்னைக்கும் சுத்தி என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாம வாழ்க்கை நந்தவனமா இருக்கலாம். மற்றபடி பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் தினம் சங்கடங்களையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இந்த வாழ்க்கை பாலைவனமாக தான் இருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க சொன்னது மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையிலேயே வாழ்க்கை நந்தவனமாக இருக்கிற 2 பேர் தான். ஒன்று குழந்தை, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னாங்க. இன்னும் 2 பேச்சாளர் பேசணும். அவங்க பேசி முடிச்சோன்னா ரொம்ப குறைவு தான், ஒரு 5 நிமிஷம் தான். தீர்ப்புங்கிறதெல்லாம் என்ன மன்னிக்கிறேன், யார் நம்ம நாட்டில் இப்போ தீர்ப்பை மதிக்கிறான் அது வேறு விஷயம். இருந்தாலும் பட்டிமன்றம் ஒரு தீர்ப்புன்னு வேணும், அதுவும் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக இருக்கணும் தீர்ப்பு, அப்படி தானே? அதனால் உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு இந்த பக்கம் இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் புதுச்சேரி வினோத்குமார் அவர்கள். ஊரை சுற்றி வனங்களையும் அரங்கிற்குள் நல்ல மனங்களையும் வைத்திருக்கிற சத்தியமங்கலம் மண்ணின் மைந்தர்கள் அனைவரையும் வணங்கி அதிகமாக கை தட்டும் போது பிபி சுகர்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுங்க ஐயா. பிபி சுகர் இரத்த கொதிப்பு வியாதி, சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறோம். அதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா என் அன்பான எதிரணியில் இருக்காங்களே அந்த 3 பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இரத்த கொதிப்பு என்பது ஒரு அளவு, அது அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு வரும் பிரச்சனை. சர்க்கரை என்பது சர்க்கரையின் அளவு, அது எதுவுமே வியாதி கிடையாது. அதையெல்லாம் வியாதியாய் பார்த்து அமர்ந்திருக்கும் 3 பேர் தான் இன்னைக்கு பாலைவனமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. குறைபாடு அவ்வளவுதான், அது ஒரு குறைபாடு, அளவு குறைபாடு அவ்வளவுதான். அது வந்து வியாதி கிடையாது. அது வியாதின்னு சொல்றதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வியாதிகள்லாம் முற்றி போயிருக்கு. அம்மாவை பத்தி பேசினாங்க ஐயா, எல்லாரும் அம்மாவை பத்தி பேசினாங்க. நானும் அதை தான் சொல்றேன். அம்மாக்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி இருக்கிறதற்கு காரணம் இன்றைய குடும்பங்களில் அன்பு குறைந்து போயிருப்பது தானே காரணம். அந்த அன்பு குறைஞ்சு போச்சுன்றது தான் நாங்களும் பேச வந்திருக்கோம். அன்பு நிறைவாக வளர்க்க வேண்டிய குழந்தைகளை வளர்க்காத பெற்றோர் இருந்தனால்தான் அவங்களாம் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அன்பு, இந்த அன்புன்ற விஷயத்தை எடுத்துட்டோம்னாங்க ஐயா, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, தொடர்பு மொழி இருக்கு, கரெக்டுங்களா? மனிதர்களாக இருந்தால் பேச முடியும், தமிழ் பேச முடியும், இங்கிலீஷ் பேச முடியும், அவங்கவுங்க மொழிகளை பேச முடியும். ஆனால் பேச முடியாத ஜீவராசிகளுக்கு பேசக்கூடிய ஒரு மொழி என்றால் அது அன்பு மட்டும்தாங்க ஐயா. அதனால தான் சொல்கிறேன், இந்த உலகம் இன்று அன்பால் நிறைந்திருக்கிறதுன்னு. சமீபத்தில் ஒரு செய்தி குறிப்பு, மதுரை மாநகராட்சி வந்து வீட்டில் வளர்க்கிற கிளிகளை எல்லாம் கையகப்படுத்தணும், வீட்டில் கிளி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், மாநகராட்சி ஊழியர்கள்லாம் வந்து வீடு வீடாக தேடுறாங்க, கிளிகளை, அந்த பச்சை கிளிகளை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கிளி அதை வளர்த்தவருடைய தோளில் அமர்ந்துக்கிட்டு கத்துது, நான் போகமாட்டேனே கத்துது. ஒரு கிளி அழுவுது, ஒரு கிளி வந்து பறந்து போனதெல்லாம் திரும்பி பறந்து வந்துடுது. இதேமாரி ஒரு சின்ன சின்ன ஜீவராசிகளிடம் கூட அன்பு இருக்கு. அந்த அன்பை பார்க்காம எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. இந்த அழகா சொன்னாங்க எதிரணி சகோதரி, காட்டில் ஒரு மான் கூட்டத்தை ஒரு சிங்கம் துரத்துதுங்க. அப்படி துரத்தும் போது ஓட முடியாத ஒரு குட்டி மான் மாட்டிக்கிடுச்சு. அந்த ஓட முடியலை மெதுவாக. அந்த அந்த
குட்டிமான இந்த சிங்கம் பிடிக்க போதுன்னு நினைக்கும் போது ஓடிக்கிட்டு இருக்க அந்த 25 மானில் ஒரே ஒரு மான் திரும்பி பார்க்கும், அதுதான் தாய்மான். நம்ம பிள்ளை நமக்கு முன்னால் வந்துட்டானா பின்னால் இருக்கிறானான்னு எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குங்க. அந்த அன்புங்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்லை, அது மிருகங்களுக்கும் இருக்கு. ஐயா, நம்ம தேசத்தில் புரட்சி வந்தது. வெண்மை புரட்சி, நீல புரட்சி, பசுமை புரட்சி, தொழில் புரட்சி, தொலைதூர புரட்சி, அறிவு புரட்சி, அறிவியல் புரட்சி, இப்படி எத்தனையோ புரட்சி வந்தது. ஆனாலும் இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, பசிக்கின்ற வயிற்றுக்கு சோறு இல்லை, இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அரண்மனை 4 படம் பார்த்துட்டு 5வது பாட்டு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டு வரோம்ல, அந்த வாழ்க்கை தாங்க நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ பழகுங்க. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை, அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கு. அப்பா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நாங்களாம் சின்ன குழந்தையா இருக்கப்ப எங்கள் அப்பா காலையில் வேலைக்கு போவார், நாள் முழுக்க பணி செஞ்சுட்டு ஒரு 9-9:30 மணிக்கு நாங்கள் தூங்கிடுவோம். முடிஞ்சிட்டு 4 பரோட்டாவும் கெட்டி சட்னியும் வாங்கிட்டு வந்து எங்களை எழுப்பி ஊட்டி விடுவார் தெரியுங்களா. அந்த அன்பு தாங்க ஐயா நம் வாழ்க்கையை இன்றைக்கும் தன் தந்தைகளுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திருக்கு. நிறையா அம்மாக்களுடைய பொய்கள் தான், நிறைய அம்மாக்கள் சொல்ற பொய் தான் இன்னைக்கு தந்தைகளை ஹீரோவாக்கி இருக்கு. அதை போன்ற ஒரு அன்பு நிறைந்த பாசப்பிணைப்பான குடும்ப உறவுகள் இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கு. சமுதாயத்தை எடுத்துக்கங்களேன் ஐயா, ஒன்றும் இல்லைங்க ஐயா, பைக்கில் ஸ்டாண்ட் எடுத்து விடாம போங்களேன், இந்த சமுதாயம் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணுது பாருங்களேன். போற வரவங்களாம் சொல்லுவான், சார் ஸ்டாண்ட் எடுங்க. காரில் டோரை சாத்தாம போங்களேன், 100 கிலோமீட்டர் வேகத்தில் சேஸ் பண்ணி வந்து சொல்லுவான், சார் டோரை சாத்துங்க, பேக் டோர் அந்த டோரை சாத்துங்க அப்படின்னு. எவ்வளவோ சமுதாயம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க ஐயா. நிச்சயமாக இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அவர் சொல்கிறது உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்லை. நம்ம அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்காமல் போகும்போதும் கார் கதவை சரியாக மூடாமல் இருக்கும்போதும் பல பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். இன்னமும் நல்ல உள்ளங்கள் வந்து அவன் வேலையை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நமக்காக ஒதுக்கி சொல்லிட்டு போகிறான்னாலே ஒரு மனித நேயம் தானங்க அது. ஒரு நாள் இரவு ஒரு ரயில் நிலையம், ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையம், ரயில் வந்துட்டு இருக்கு. அந்த மழை தண்ணீர் வந்து வெள்ளமாக தேங்கி நின்றதுனால அந்த ரயிலால் தொடர்ச்சியாக போக முடியல, ரயில் நின்றுது. 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது. உள்ளே இருந்த குழந்தைகள்லாம் அழுக ஆரம்பிச்சிருது. அந்த பிளாட்ஃபார்மில் இருந்த கடைகளில் இருந்த பொருள்லாம் தீர்ந்து போச்சு. குழந்தைகள் பசிக்கு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க, பெரியவர்கள் உணவுக்கும் மருந்துக்கும் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. உணவு இல்லை. நம்ம 1000 கோடிகள் 1,00,000 கோடி பணம் வச்சிருக்கலாம், ஆனால் அந்த சமயத்தில் சுற்றி மழை தண்ணீர் நிற்கிது. ரயில் பெட்டியிலிருந்து யாராலும் இறங்க முடியல. ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 600 மீட்டர் தொலைவில் புதுக்குடின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் எல்லாம் அந்த ரயில் நிற்கிறத கேள்விப்பட்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த சின்ன சின்ன பொருட்கள், அரிசி, வெங்காயம், பருப்புலாம் வச்சு சாப்பாடு செஞ்சு அந்த சாதத்தை எடுத்து வந்து ட்ரெயினில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அந்த செய்தி எல்லாரும் படிச்சிருப்போம். ஒரு விஷயம் ஐயா, எங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் பசி தாங்க மாட்டீங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அன்பை வாரி இறைத்த சமுதாயம் இருக்குல்ல, அது 1000 கோடிகள் கொடுத்தாலும் 1,00,000 கோடிகள் கொடுத்தாலும் நிச்சயம் கிடைக்காது. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேங்க ஐயா. நம்முடைய அண்டை நாடு பொதுவாகவே நிறைய போர்கள் அந்த நாடு கூட புரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான்லேருந்து ஒரு தாயும் பெண்ணும் இந்தியாவுக்கு வராங்க. ஆயிஷா ரஷீத் என்கிற அந்த சிறுமிக்கு இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவுக்கு போங்க, தமிழ்நாட்டுக்கு போங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாயும் பெண்ணும் 1000 கனவுகளை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க. சென்னையில் ஒரு மருத்துவமனையில் காட்டுறாங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம், ஒரு 40 லட்சம் ஃபீஸ் பில் கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 40 லட்சம் என்பது அவர்களின் வாழ்நாள் வருமானம். கையை பிசைந்து கொண்டு கண்கள் கலங்கி தன் பெண்ணுடைய வாழ்க்கை ஆயுள் இந்தியாவிலேயே முடிந்து போகுமோ என்று மனமுடைந்து நிற்கிற அந்த தாய்க்கு தமிழ்நாட்டை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டு நிறுவனங்களும் இணைந்து, அந்த மருத்துவமனை நிர்வாகமும் இணைந்து அந்த சிகிச்சையை செய்து முடித்தது. பாகிஸ்தானிலிருந்து இந்தியா என்ற ஒரு நாடு, அதில் தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது, அதில் சென்னை என்ற ஊர் இருக்கிறது என்று நம்பி வந்த அந்த இருவருக்கும் அந்த பெண்ணிற்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து அந்த பெண்ணை நலமுடன் அவங்க நாட்டிற்கு அனுப்பி வச்சாங்க. அப்படின்னா இதுதாங்க ஐயா மனிதநேயம். இந்த அன்பு தாங்க ஐயா நமக்கு இருக்கு. இந்த அன்பு நிறைந்திருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற செய்தியெல்லாம் தூக்கிக்கிட்டு வந்து மொத்தமாக கொட்டக்கூடாதுல்ல. இப்போ ஒரு புது கலாச்சாரம் ஒன்று உருவாயிருக்கு. நம்ம சகோதரி ஆரூர் தமிழச்சி சொன்ன மாதிரி எதையாவது சத்தமாக சொன்னோம்னா அது வந்து உண்மையாயிருது. அவங்க அப்படியே கத்தி ஏதாவது சத்தமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க, உரத்த குரல் பேசுபவன் சொல்வது உண்மை நினைக்கிறான். இந்த சகப்பா இருக்கவன் உண்மையை பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு விஷயத்தை கத்தி பேசிட்டா அது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வாங்கினேன், அந்த பிரச்சனையை வாங்கினேன், இந்த பிரச்சனையை வாங்கினேன், முதல்ல ஒரு நல்ல ஃபோனாக வாங்குமா, நல்ல பேரை வாங்குமா அப்படின்னு தான் சொல்லணும். நாம் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க ஐயா. ஒரு எறும்பு குடும்பம்
யானையோட காதில் வந்து குடியேறதுக்கு ஆசைப்பட்டுச்சு. எறும்பு போய் யானைகிட்ட சொல்லுது, யானை உன் காதில் நாங்கள் குடி வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், இதில் எங்களுக்கு சந்தோஷம்தான், உனக்கு எதாவது ஆட்சேபம் இருந்தால் ஒரு வாரத்தில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் டைம் கொடுக்குது யானைக்கு. யானையும் எதுவும் சொல்லலை, அதை எப்பயும் போல் காலாட்டிட்டு வைக்கோல் சாப்பிட்டுட்டு இருக்கு. 1 வாரம் கழிச்சு எறும்பு குடும்பம் சொன்ன மாதிரி யானையோட காதில் குடியேறிடுச்சு. குடியேறிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பெண் எறும்பு இருக்குல்ல வீட்டுக்காரம்மா, அவங்க சொல்கிறாங்க இதேமாதிரி ஏங்க வேணாம், நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எறும்பு போய் யானைகிட்ட சொல்லுது, யானை உங்கள் காதில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வேறு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னுடைய மனைவி எறும்பு மாட்டின் காலில் இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னுடைய இந்த இடத்த மாத்திரா. ஸோ நாங்கள் எறும்பு மாட்டோட காலுக்கு போகிறோம், அதனால் தங்குறதுக்கு இடம் கொடுத்த உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு குடும்பம் திரும்பி போச்சான். இப்பயும் அந்த யானை என்ன பண்ணிச்சான், காதை ஆட்டிட்டு வாழாட்டிட்டு வைக்கோல் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். இந்த கதையில் இந்த எறும்புக்கு என்ன நடந்தது, இந்த எறும்பு என்ன சொல்லிச்சோ அது யானைக்கு தெரியாது. இந்த எறும்போட நிலைமை தான் மக்களே உங்களுக்கும். உங்களை இந்த உலகம் எப்பயுமே இந்த உலகம் உங்களை பார்க்காது. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இராணுவ வீரனை பற்றி சொன்னாங்க. நானும் ஒரு இராணுவ வீரன் அழகாக சொன்னான்னு ஒரு கவிதை. தொலைபேசி கூட எனக்கு துரோகம் செய்கிறது, தொலைபேசி கூட எனக்கு துரோகம் செய்கிறது, என் மனைவி கொடுக்கும் முத்தத்தை எடுத்துக்கொண்டு வெறும் சத்தத்தை மட்டும் தருகிறதுன்னா அன்புதாங்க. ஆகவே நாம் வாழும் இந்த உலகம் அன்பால் நிறைந்த நந்தவனமே நந்தவனமே நந்தவனமே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் தொடக்கம். அவ்வளோதான். பெரியோர்களே, அரண் மீடியா கோடை பட்டிமன்றமாக ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த உலகம் அன்பு நிறைந்த நந்தவனமா இல்லை அல்லல் நிறைந்த பாலைவனமா? உண்மையிலே இது நம்மளுடைய தலைப்பு தான். ஏன்னா நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம சுற்றி இருக்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதில் 3 பேர் நந்தவனம்னு பேசிட்டு போயிருக்கிறாங்க, எங்க அணி பாலைவனம்னு பேசிட்டு போயிருக்கிறோம். உண்மையா இருந்தா கைதட்டுங்க, இல்லாட்டி விட்டுறலாம், எப்பவும் போலயே உட்காந்துக்குங்க. ஓகேவா? தொடங்கலாமா சார்? தொடங்கலாம். இந்த உலகத்துல முதல்ல குண்டு போட்டது 1945. அமெரிக்காக்கார ஹிரோஷிமா மேல போட்டான். அதுக்கு பேர் என்ன வச்சான் தெரியுமா? லிட்டில் பாய்னு வச்சான். 2 நாள் கழிச்சு 3வது நாள் நாகசாகி மேல ஒரு குண்டு போட்டான். அதுக்கு பேரு பேட் மேன்னு வச்சான். லிட்டில் பாய் பேடமானதான் வளர்ந்தானா தவிர இதுவரைக்கும் குட் பாயாவோ குட் மேனாவோ வளரவில்லை. இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை. அதை விடுங்க. அன்னைக்கு அமெரிக்காக்கார ஜப்பான் மேல போட்டான், அப்புறம் ஈராக் மேல போட்டான், பாலஸ்தீனையோ இஸ்ரேல் மேல போட்டான், இந்தியா பாகிஸ்தான் மேல போட்டது. இன்னைக்கு இந்த தேதியில கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ரஷ்யாவும் உக்ரைனும் குண்டு மழை பொழிஞ்சுட்டே இருக்குதுன்னு சொன்னா இந்த உலகம் பாலைவனத்தை தவிர எப்படி நந்தமனமாக ஏற்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. யோசனை பண்ணி பாருங்க. நிஜம்தானே, நடக்கிற உண்மை தானே, இது உண்மைதானுங்க. இந்திய தேசம் எப்பேற்பட்ட தேசம்? நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. போராட்டம், சுதந்திரத்துக்காக போராடணும். போராடி முடிஞ்சு சுதந்திரம் கிடைச்சது, நிம்மதியா இருக்கிறோமா? நம்ம சுதந்திர காற்றை வாங்குவதற்காக சுதந்திரத்திற்காக போராடணும். அப்புறம் நம்ம மாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக நாட்டுக்காக போராடணும். அப்புறம் மாட்டுக்காக போராடணும். இப்ப நம்ம குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக நீட்டுக்காக போராடணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் அன்னாடு வயிறு வலிக்கணுங்கிறதுக்காக நோட்டுக்காக போராடுறோம். மொத்தத்துல வாழ்க்கையில போராட்டத்தை தவிர வேற ஒகுட்டியில் இது. அவங்க பேசினாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எல்லாரும் பாடி வச்சாங்க. நாங்க மறுக்கல, எல்லா வளமும் இந்த திருநாட்டில் இருக்கிறது. ஆனால் எல்லா வளமும் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வாடாமல்லிக்கு ஆயில் அதிகம், ஆனால் வாசம் இல்லை. வாசமுள்ள மல்லிக்கு ஆயில் இல்லை, ஆயில் குறைவாக இருக்கிறது. கொம்புள்ள மானுவுக்கோ வீரம் இல்லை, வீரமிக்க கீரிக்கோ கொம்பு இல்லை. கருங்குயிலுக்கு அழகான தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கு இனிய குரல் இல்லை. நீருக்கு நிறம் இல்லை, நெருப்புக்கு ஈரம் இல்லை, காற்றுக்கு உருவம் இல்லை, கதிரவனுக்கு நிழல் இல்லை. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை,
அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அதுவும் இல்லை, மொத்தத்தில் வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு சுருக்கமா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். சரி, இயற்கை விடுங்க. நான் வாழ்ற வாழ்க்கையில நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாம்பழம் அம்மாவை அம்மான்னு கொடுத்தோன்னே பாக்கெட்ல இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அம்மா சொல்லுச்சு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாடு எப்படிங்க இருக்குது? அரசியல்வாதி கைக்கு கிடைச்ச கிணத்தையே காணோம். இன்னைக்கு அந்த இடத்துல குழப்பல் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. மெய் மறந்து கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை சார். வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நினைச்சிட்டு தான் நானும் குடும்பத்துக்குள்ள போனேன். அதனால நான் சொன்னேன் என் சம்சாரத்துக்கிட்ட, தயவு செய்து கோயிலுக்கு நீ மட்டும் போ, நான் வரமாட்டேன்ட்டேன். நீங்க எப்பவுமே இப்படி தாண்ட 2-3 நாள் கோயிலுக்கு போனாப்ல, திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு வந்து ஓன்னு அழுதா. ஏன்மான நீங்க கோயிலுக்கு என் கூடவே வரமாட்டேங்கிறீங்க, அங்க போன பக்கம் 4 பசங்க என்ன பார்த்துட்டு பல்லிழிச்சு என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்கன்னா, ஆம்பளை கோபம் வரும் இல்ல? வரும் இல்ல? நான் சொன்னேன், என்னடி சொல்ல வரேன்னு, நீங்க சாமி கும்பிட வராட்டியும் பரவாயில்ல, எங்கூட கோயில் வரைக்கும்னாலும் வாங்கன்னா. சரி, நல்லது தானேன்ட்டு கோயில் வரைக்கும் நான் போனேன். அவ கோயிலுக்குள்ள போனான். போகும்போது அவ ஒரு யோசனை சொன்னான், 10 ரூபாய் செருப்பு கொடுக்காட்டி என்னங்க, நீங்க தான் கோயிலுக்குள்ள வெளிதான் நிக்கிறீங்க, என் செருப்பை பார்த்துக்குங்கன்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். நான் என் சம்சாரத்தை செருப்பை பார்த்துட்டு நின்று இருக்கிறேன். கோயிலுக்குள்ள போற 4 பசங்க வந்துட்டு, சார் எங்க செருப்பையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சார். நான் வந்து செருப்பு பார்க்கறவன் நினைச்சிட்டான் அவன். நான் ஒரு முறைச்சு பார்த்துட்டு, டேய் இந்த வேலை எங்கிட்ட பார்த்துக்காத என்ன. அதுல ஒருத்தன் சொல்லிட்டு போறான், அவர் பொம்பளை செருப்பு மட்டும்தான் பார்ப்பாராமா, ஆம்பளை செருப்பு பார்க்க மாட்டாரான்ட்டு. வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, வெளியில வந்தாலும் பிரச்சனை. இத்தனை பிரச்சனை நடக்குதுன்னு அவகிட்ட சொல்றேன். அவ சொன்னா, இந்த மாதிரி கோயிலுக்கு வெளியே நின்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும், நீங்க கோயிலுக்குள்ள வந்துக்குங்க, சாமி கும்பிடாட்டி பரவாயில்லன்னா. சரி, அதுவும் யோசனையாட்டத்தான் இருக்குதுன்ட்டு கோயிலுக்குள்ள போய் நான் கம்முன்னு நின்னேன். கோயிலுக்குள்ள யார் இருப்பாங்க? 10-15 பெண்கள் இருப்பாங்க இல்லையா? நான் இப்படியே நின்றுட்டே பார்த்துட்டு இருந்து என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஓடி வந்து என் சம்சாரம் சொன்னா, 4 பேர் தப்பா நினைப்பாங்க, நீ இங்க வந்து நின்றுட்டு 4 பொம்பளையில சைட் விடுறேன்னு நினைப்பாங்க, தயவு செய்து நீங்க சாமி கும்பிடாட்டியும் பரவாயில்ல, கையெடுத்துட்டு மட்டும் நின்னுக்குங்க. நான் சத்தியமா சொல்றேன், அவையார அன்னைக்கு எடுத்த கைதான் இன்னும் இது வரைக்கும் என் பொண்டாட்டி மீறி கீழே இறக்கினதே கிடையாது. இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையான்னு தான் நான் கேட்கிறேன். சார், வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்களே, தூரத்திலே பார்க்கின்ற பொழுது பசுமையாக இருக்கும், ஆனால் பக்கத்திலே போனால்தான் அதில் இருக்கின்ற சொட்டைகள் புரியும். எல்லோர் வாழ்க்கையும் அப்படித்தான். என் பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டு பாருங்க, தனபாலனுக்கு என்னப்பா, ஐயோ அவங்க வாழ்ற வாழ்க்கை அப்படின்பா. ஏன்னா என் மனைவி எல்லாமே என்னை கேட்டுட்டு தான் செய்வேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். நேத்துக்கு கீரைக்காரம்மா கீரை வைக்க போச்சு, கீரையோ கீரைச்சு. என் சம்சாரம் சொல்லிச்சு, ஏமாமா கீரை வாங்கட்டுங்களா அப்படின்னா. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, கீரை கட்டும் கூட உங்க வீட்டுல உங்களை கேட்டுட்டு தான் வாங்குறாங்க, பரவாயில்லைங்க, எங்க வீட்லாம் அவ எதுவுமே கேட்கறது இல்லை என்கிட்டேனா. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு பட்டிமன்றம் இருக்குதா இல்லையான்னு மறைமுகமா கேட்டா. இல்லைன்னா கீரை வாங்குவா, நான் கிள்ளி கொடுக்கணும், இருக்குதுன்னா வாங்க மாட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாம் கோடு வேடுதான். பார்க்கறக்கு பசுமையாக இருக்கும், நந்தவனமாக இருக்கும். பக்கத்திலே போய் பழகி பாருங்கள், அதுல இருக்கிற ஓட்டை உடசல்கள் உங்களுக்கு புரியும். நான் பரவாயில்ல, எங்க பிரின்சிபல் ரொம்ப நல்ல மனுஷன், நான் வியந்து பார்த்திருக்கிறேன். சம்சாரத்துக்கு கூட, என் சம்சாரம் துணி எடுக்க போச்சுன்னா நான் போக மாட்டேன். ரப்சரு ஒரு நாள் பண்ணி போடுவேன், நான் போவே மாட்டேன். ஆனா எங்க பிரின்சிபால் அவங்க சம்சாரத்து கூடவே துணி எடுக்க போவாப்ல. நான் ஆச்சரியம். நான் கேட்டேன் எங்க பிரின்சிபாலை பார்த்து, சார் நான் எல்லாம் போக மாட்டேன் சார். ஐயோ நமக்கு ஆகாது சார், நீங்க கூடவே போறீங்களா, என்ன சார் காரணம்? நம்ம குறுக்கு புத்தி யூஸ் பண்ண, ஏனுங்க அவங்க விலைகளை எச்ச எடுத்திருப்பாங்க அப்படிங்கறக்காக போறீங்களா? இல்லடா, விலை எச்ச எடுப்பான்னு போக மாட்டேன், வெயிட்டா எச்ச எடுத்துருவான்னு போவேன். ஏன் சார் வெயிட் எடுத்துட்டு போறாங்க, உடுத்துறது அவங்க தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடுத்துறது அவ, துவைக்கிறது நான் இல்லைன்னா எங்க பிரின்சிபால். சார் பிரச்சனை வெளியிருந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. உங்க வீட்டை பக்கத்து வீட்டை வேணா டெக்ஸ்ட் பண்ணி பாருங்க. பக்கத்து வீட்டுல அவங்க வீட்டை பெண்கள் தான் துவைக்கிறாங்களா நினைச்சிடாதீங்க, ஏமாந்துருவீங்க. நல்லா உத்து பாருங்க, அவங்க வீட்டு பொம்பளைக்கு நைட்டி போட்டு தலைக்கு துண்டை கட்டிட்டு ஆம்பளைக்கு தான் துவைச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. பாலைவனம் என்பது பார்க்கறதுக்கு. வாழ்க்கை எப்படி சார் நடுவர் அவர்களை போயிட்டு இருக்குது? நாய் மாற ஓடுறோம், பேய் மாற தூக்கம் முழிக்கிறோம். நம்ம உழைப்பவே எடுத்துக்கங்க, பேச்சாளர்கள் உழைப்பு. நாய் மாற ஓடுறோம், பேய் மாற தூக்கம் முழிக்கிறோம், கழுது போற கத்துறோம், கோழி மாற சாப்பிடுறோம், காக்கா மாற குளிக்கிறோம், கரடி போல வித்த காட்டி நரி போல ஏமாத்திட்டு இந்த மோசமான ஆடு கொட்ட சிங்கம் மூடி கொட்ட சிக்கிற மாதிரி ஒரு வனத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை எப்படி சார் நம்ம நந்தவனம்னு சொல்ல முடியும்? பாலைவனத்துல தான் நான் வாழ்றேன். நான் கேட்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க. பாலைவனம் கூட இல்ல, சுடுகாடுன்ட்டாரு. அதை விட மோசம் இல்ல.
சார் நான் இந்த தலைப்புக்காக பேசுறேன்னு இல்ல, நீங்க நல்ல டிரைவர், பக்காவா லைசென்ஸ் வாங்கி பக்காவா ஓட்டுவீங்க. நீங்க நல்லா ஓட்டுனா மட்டும் நிம்மதியா வீடு வந்து சேர முடியுமா? யதார்த்தத்தை பேசுங்க. நம்ம நல்லா ஓட்டுறது முக்கியம் இல்ல, எதுக்கால வர்றவன் நல்லா ஓட்டுறானான்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். அந்த நம்பிக்கையில தான் ரோட்ல எல்லாரும் வாகனம் ஓட்டுறோம். நீங்க ஸ்டாப்ல வர்றவன் கரெக்டா ஓட்டுவாங்கிற நம்பிக்கையில தான் நாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க பல விஷயத்தை பாருங்க, பல இளைஞர்களை பாருங்க. லெப்ட்ல இண்டிகேட்டர் போடுவான், ரைட்ல கை காமிப்பான், நேரா வந்து மோதிடுவான். இவங்கிட்ட தப்பிச்சு வாழ்றத மிகப்பெரிய வாழ்க்கை நம்மளுக்கெல்லாம். யாருக்கு உதவி செய்யக்கூடாது சார்? எங்க பக்கத்து வீட்டுல பாவம் புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சு. எப்ப பாரு கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும், ஆனாலும் நல்ல இருக்கும், கொஞ்சம் வறுமை இருக்கும். போன வாரம் வந்து கஷ்டத்தை பூரா சொன்னா, இத்தனை கஷ்டப்படுற, அப்படி கஷ்டப்படுற, இப்படி கஷ்டப்படுறேன்னா. சரி என்னடா பிரச்சனை? உனக்கு ஒன்றும் இல்லைன்னா அடுப்பறிஞ்சு 5 நாள் ஆச்சு, மண்ணெண்ணெய் இருந்தா கொடுங்கண்ணா. ஒரு 5 லிட்டர் கேனை மண்ணெண்ணெய் பிடிச்சி இந்தாடா போய் சமைச்சுக்கேனா. ஆனா இது கடனா வச்சுக்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி தருவேனா. நம்மளுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல உதவி தானே. உதவி தானே. இது எதுக்கடா கடனா, இலவசமா வச்சுக்கடா, நான் உனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும் போடா அப்படின்ட்டேன். போனவன் வாங்கிட்டு போயிட்டா. நைட்டு நீ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனையாச்சோ தெரியல, வெடிக்காலம் பார்த்தா மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை பண்ணிட்டான். பிரச்சனை அது இல்ல, தற்கொலை பண்ணிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் எழுதி வச்சுட்டு கடைசியில குறிப்பு, மண்ணெண்ணெய் கொடுத்து உதவியா அண்ணன் தனபாலுக்கு நன்றின்னு எழுதி வச்சுட்டான். இது போதாது. நான் கேட்கிறேன் சார், வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வறுமையை பத்தி எல்லாரும் பேசினாங்களே, 100 கிலோ அரிசி மூட்டையை தூக்கறக்கு சக்தி இருக்கிறவனுக்கு வாங்கறக்கு சக்தி இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. இல்ல வாங்குற சக்தி இருக்கிறவனுக்கு 100 கிலோ மூட்டையை தூக்கறக்கு சக்தி இருக்குதா? இதுதான் சார் இந்த உலகம் கொடுத்திருக்குது. ஒன்றை கொடுத்து ஒன்றை புடுங்கி இருக்கிறது. இதுல எப்படி நந்தவனம் ஆகும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. பாரதியாரை பத்தி பல பேர் பேசிட்டாங்க. எத்தனை கோடி இன்ப வைத்தாய் இறைவா என்று பாடிய பாரதியினுடைய வாழ்க்கையை பாருங்கள். தன்னம்பிக்கை பாடினார், சுதந்திரத்தை எழுதினார், சுதேச மித்திரனிலே பல கட்டுரைகள் படித்தார். சிந்தித்து பாருங்கள். நீல மையை கொண்டு எழுதினார், போர் அடித்தால் கருப்பு மையை கொண்டு எழுதினால், அதுவும் போர் அடித்தால் சிவப்பு மையை கொண்டு எழுதினார் பாரதி. ஆனால் ஒருபோதும் அவர் வரு மையை விட்டு விலகவே இல்லையே. இந்த வாழ்க்கை இன்பம் பயக்குமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் மற்ற இனத்தை ஏன் பேச வேண்டும்? தொழிலதிபர்கள் தோற்றது, சினிமாக்காரர்கள் தோற்றது, எத்தனையோ வரலாறு இருக்கிறது. நாங்கள் எங்கள் இனத்தையே பேசுகின்றோம். பாரதிக்கு அடுத்து புலமை பித்தன், சிறுகதை மன்னன் என்று தமிழ் உலகத்திலே உச்சாணியிலே இருந்தவர். அவர் வாழுகின்ற பொழுது வறுமை அவரை வாட்டி வதைத்தது. தன்னுடைய மகள் ஊரிலே இறந்து விட்டால், தன் பெத்த மகள் இறந்ததை பார்ப்பதற்காக போகலாம், வாடி கமலா என்று தன் மனைவியை அழைத்த பொழுது, பேருந்துக்கு போவதற்கு கூட காசில்லை, பரவாயில்லை, இதுவும் கடந்து போகும் என்று பெத்த மகளினுடைய இறப்பை கூட பார்க்க முடியாமல் ஒரு புலவர்கள் தத்தளித்தார்கள் என்று சொன்னால், இதை விட கொடுமை, இதை விட பாலமனம் எந்த வாழ்க்கையில இருக்கும்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுவது பொய்யல்ல. புதுமைப்பித்தனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவருக்கு காச நோய் வந்து வைத்தியம் பார்ப்பதற்கு பணம் இல்லை. நல்ல பழங்கள் சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர் அறிவுரை கூற பழங்கள் வாங்குவதற்கு கூட புதுமைப்பித்தனுக்கு காசு இல்லை. இறந்தே விட்டார். பின்னர் அவருடைய புத்தகங்கள் அரசுடைமையாக்கி பணம் வந்தது. அவருடைய மனைவி கமலா, என் கணவன் சாப்பிடாத பழங்களை இந்த வாழ்நாளில் நான் சாப்பிடவே மாட்டேன் என்று உறுதி பூண்டார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே. நிறைவாக இப்படி முடிக்கிறேன். வசதி இல்லாட்டியும் பரவாயில்ல, வசதி வந்ததுன்னா வாழ்க்கை நந்தவனமாவா இருக்குது சார்? சமம்னு இருக்கிற ஒரே இடம் கல்யாணத்து வீட்டுல பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கொடுக்கிற வீட்டுல சம்மந்திங்கிற பேரு. சம்மந்தின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 2 பேரும் சமம்னு அர்த்தம். 2 சம்மந்தியும் சமம் ஒத்துக்கிறாங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போறனுங்க, ரிசப்ஷன் மேடையில நடந்துட்டு இருக்குது. பொண்ணு மாப்பிளையும் அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ரிசப்ஷன் மேடையில முன்னாடி வரவேற்புல 2 சம்மந்தியும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னையா பிரச்சனைன்னு கேட்டேன். எங்க அப்பா, அதாவது மாப்பிள்ளையோட தாத்தாக்கு தெய்வ திருன்னு போடல பத்திரிக்கையில, பொண்ணோட தாத்தனுக்கு மட்டும் தெய்வ திரு ராமசாமின்னு போட்டிருக்குது. எப்படி சார் நியாயம்? நானும் கொடுக்குற பிஸியில பார்க்கல, இங்க பாருங்க சார்னு கேட்கறாங்க. என்னையா பிரச்சனை? நான் தமிழ் படிச்சவன் சொல்லியான்னு கேட்கிறேன். பொண்ணோட தாத்தாவுக்கு தெய்வ திரு ராமசாமின்னு போட்டிருக்கிறான்.
மாப்பிள்ளையோட தாத்தனுக்கு வெறும் ரங்கசாமின்னு போட்டிருக்கிறா. இது ஒரு பிரச்சனையா? நான் சொன்னேன், உங்க தாத்தா உயிரோட இருக்கிறாரா? இருக்கிறாரு. அவி தாத்தா செத்து போயிட்டானியா, அதனால தெய்வ திருன்னு போட்டிருக்குது. ஏயா இதெல்லாம் பிரச்சனையான்னு நான் கேட்டேன். யோசனை பண்ணி பாருங்க, சம்பந்தம் இல்லாமல் சம்பந்திகள் கூட சண்டை போட்டு கொண்டு இருக்கின்ற உலகத்தில் இருக்கிறோம். இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு மேடை கிட்ட போற 2 பேரும் சந்தோஷமா பொண்ணு மாப்பிள்ளை சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கே பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு திஷ்டி மாதிரி இருந்தது. 10 நிமிஷத்துல பொண்ணு குடுன்னு இறங்கி போச்சு. எங்கேயோ போதன்னு நான் மேடைக்கு இப்ப கவரை வேற கொண்டு வந்திருக்கிற போய் வாழ்த்துறமேனு போற மாப்பிளை மட்டும் நிக்கிறாரு. மாப்பிளை கிட்ட கேட்டேன், என்னடா பிரச்சனை, ஏன் பொண்ணு இறங்கி போச்சுன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லைங்க, போன மாசம் சம்பளம் வாங்கினியே யாருகிட்ட கொடுத்தேன்னு அவ கேட்டா. நான் சொன்னேன், எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன்னு சொன்னேன். இந்த மாசம் சம்பளம் வாங்கி யாருகிட்ட கொடுப்பேன்னு நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு. முடிவு பண்ணிட்டு வா அப்புறம் பார்க்கலான்னு இறங்கி போயிட்டு இருக்கிறான். நான் சிரிப்பதற்காக சொல்லுவதில்லை. இன்று நாட்டிலே சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலு நாகரிகம் இன்னைக்கு நாட்டில் வந்திருக்குதுன்னு சொன்னா நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிங்கிள் பேரண்ட்ஸே இல்லாத சைல்டு, அனாதை இல்லம், யோசனை பண்ண அபலைகள் இல்லம், முதியோர் இல்லம், எத்தனை சொன்னாங்க என்னுடைய அணியை சார்ந்தவர்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லாம் பேசி போட்டு எல்லாம் இருக்கிறதா சகஜமா, இது எல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு நம்ம நண்பன் சொல்லுவான். பண்ற துரோகத்துக்கு எல்லாம் பண்ணிடுவான். நண்பன் சொல்லுவா, ஒன்னும் மனசில் வச்சுக்காத மாப்பிள்ளையம்பா. யோசனை பண்ணிப்பாரு, மனசையே வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிற சூழ்நிலையில நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இதுல போய் மனசுல வச்சுக்காதேன்னு சொல்லி போட்டு பிரச்சனை தீர்வு காங்கிறது நந்தவனம் சொல்றாங்களே, இது எப்படி ஏத்துக்க முடியும் நான் கேட்கிறேன். நான் ஒரு வார்த்தை ஒரு கவிஞன் அழகாக சொன்னேன். அந்த கவிஞர் மேடையில் தான் இருக்கிறாரு. பல ஆண்டுகள் அரச மரத்தை சுற்றி வந்தீர்கள், பல ஆண்டுகள் அரச மரத்தை சுற்றி வந்தீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக. ஒரே ஒரு முறை குப்பத்தொட்டியை சுற்றுங்கள், ஒருவேளை உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கலாம் என்று ஒரு கவிஞர் படைக்கிறார் என்று சொன்னார். இந்த தேசத்தினுடைய அவல நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெரியோர்களே, அனாதை இல்லம், அபலைகள் இல்லம், முடியாதவர்கள் இல்லம், முதியோர்கள் இல்லம், இந்த இல்லங்கள் எல்லாம் ஒரு வேளை ஒளிந்து, இந்த இல்லங்கள் எல்லாம் ஒரு வேளை ஒளிந்து மனிதர்களுடைய உள்ளங்கள் செழித்தால் நந்தவனமாக இருக்கும். அதுவரை இந்த உலகம் பாலைவனமே என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வாத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் போகும்போது அப்படி நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்து எப்படி போகணும், சர்ன்னு போகும். நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் பாருங்களேன், அந்த வாத்தோட காலில் டப்ப 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 டப்பன்னு அடிக்கும். மேலேருந்து பார்த்தா தெரியாது, வாத்து அப்படியே சும்மா அப்படியே சர்ன்னு போகிற மாதிரி இருக்கும். பல பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். அவன் வாரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், எவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு. போய் கேட்டால் தான் ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை வச்சுருப்பான். ஆக எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறோம், சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ பிரச்சனையை அவர் சொன்னார். உண்மையிலே அதுக்கு முன்னால் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய நம்முடைய ஆனந்த் அவர்களுக்கும், இங்கே அற்புதமாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் சக்தி சத்தியமங்கலத்தை சார்ந்த அந்த ரோட்டரி கிளப், அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் நம்ம மீண்டும் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுடைய ஒரு சாந்தி வனம் அப்படிங்கிற ஒரு திட்டம், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ரோட்டரி கிளப் அப்படி ஒரு திட்டம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. திதி கொடுப்பதற்காக ஒரு தனியான ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டிலேயே ஒரு ரோட்டரி கிளப் வச்சுருக்காங்கன்னு அந்த சத்தியமங்கலம் ரோட்டரி கிளப் தான். அதே போல் விஜய் ஜுவல்லரியை சார்ந்த பெருமக்களுக்கும், சக்தி பஜாஜ் ஷோரூமை சார்ந்த நிறுவனத்தை சார்ந்த உரிமையாளர் அவர்களுக்கும், டிஎஸ் ப்ரொமோட்டர்ஸ் நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும், இங்கே குழுமி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக்கொண்டு, சுருக்கமாக நான் சொன்ன மாதிரி வாத்து மேலேருந்து பார்க்கும்போது வேற, உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பிரச்சனை. அதேபோல் வந்திருக்கக்கூடிய இனிய நண்பர் பவானியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய வீனஸ் பால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பூர்லேருந்து வருகின்றிருக்கக்கூடிய திருப்பூர் ரோட்டரி சங்கம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே ஒரு, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய சங்கம், ரோட்டரியில் மிக பிரம்மாண்டமான சங்கம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிக பெரிய அற்புதமான மனிதர்கள் நிறைந்த அந்த தெற்கு ரோட்டரி சங்கத்துடைய தலைவர் நண்பர் இளங்கோவன் அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைந்த சபை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் திருச்சியில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுங்கிறதுக்காக அப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பேக்கரி ஜுவல்லரி இந்த இது இருக்கு இல்லையா, அது என்ன ஸ்வீட் ஸ்டால் அப்படி சொன்னால் தான் தெரியும். அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மைசூர் பாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மைசூர் பாக்குனா உயிர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பண்ணி பார்த்து மயங்கி விழுகிறது வேறு, மயங்கி விழுந்த பிறகு டெஸ்ட்டு பண்ணுறது வேறு. நான் 2வது வகை. அதனால் மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கடைக்கார்ட்ட சொன்னேன், சார் ஒரு மைசூர் பாக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன்.
25 ரூபான்னாரு. 25 ரூபா காசு கொடுத்து ஒரே ஒரு மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிட்டேன். உண்மையில் நல்லா இருந்ததுங்க. கடைக்கார்ட்ட சொன்னேன், சார் உங்கள் கடை மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இப்போ தானே சுட சுட செஞ்சு வச்சோம் அப்படின்னார். சார் அதை விட அந்த படிப்படியாக அடுக்கி வச்சுருக்கீங்கல்ல அது இன்னும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னேன். என்ன அப்படி கேட்டுட்டீங்க? 1 மாதமாக கஷ்டப்பட்டுல அடுக்கி வச்சேன் அப்படின்னார். எது சுட சுட செஞ்சு வச்சு 1 மாதமாக அடுக்கி வச்சாராம். இந்த பளபளப்பை பார்த்துட்டு வாழ்க்கையில் சில முடிவுக்கெல்லாம் நம்ம வரவே முடியாதுங்க. நீங்கள் அவர் சொன்னார் இல்லையா, நம்ம சில விஷயங்களை தட்டி கேட்குறோம். தட்டி கேட்கறதுக்கே ஒரு தைரியம் வேணும். நம்ம ஊரில் தட்டி கேட்கறதுக்கு தைரியம் வேணுமோ இல்லையோ பல பிரச்சனைகளையும் நம்ம அனுபவிக்கணும். அழகாக அந்த முதியோர் இல்லத்தை பற்றி ஒரு கவிதை சொன்னேன். கடவுளுக்கே பிரச்சனைங்க. ஒரு ஊரில் ஒருத்தன் புதுசாக ஒரு கிராமத்துக்கு போயிருக்கான். அந்த கிராமத்தில் என்ன வழக்கம்னா கல்லை எடுத்து சாமியை அடிக்கணும். இதுதான் அந்த ஊர் வேண்டுதல். புதுசாக இருக்குது. அந்த ஊருக்கு போனவன் பயந்துட்டான். என்ன சார் இது, சாமியை கையெடுத்து கும்பிடுவாங்க, நீங்கள் எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறீங்களே. இங்கே பாரு, எங்கள் ஊர் வழக்கம் இதுதான். நீனும் கல் இருந்தா கல் சாமியை அடி, இதுதான் எங்கள் ஊர் வழக்கம். இல்லை உன் கண்ணு குருடா போயிரும் இருக்காங்க. எது சாமி அடிக்கலைன்னா கண்ணு குருடா போயிருமா அப்படின்னு இவன் கல்லை வாங்கி, கடவுளே உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரலை அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்தில் அடித்தான் பாருங்க, கண்ணு போயிடுச்சு. கடவுளே உன்னை அடிக்கக்கூடாது தானே பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்தில் அடித்தேன், இப்படி என் கண்ணு குருடா போச்சேன்னா சாமி அசரீரியாக சொன்னார், எல்லாரும் என்னை கல் எடுத்து அடிக்கிறான்னு சொல்லி தான் நான் புளிய மரத்தில் ஒளிஞ்சிருந்தேன், நீ தாண்டா கரெக்டாக குறிபாத்து அடிச்சிருக்கேன்னு இருக்காரு. கடவுளுக்கே பிரச்சனை. நாட்டில் எவ்வளோ பிரச்சனையை சமாளித்து நம்ம வெளியில் நீங்கள் அதெல்லாம் விடுங்க. இந்த கொசுவை விரட்டுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம. சில குடும்பத்திலலாம் கொசு, முதல்ல இந்த கொசு வந்த போது நம்ம என்ன பண்ணோம், வலையை கண்டுபிடிச்சான். கொசு வலை எடுத்து போத்தோன்னா 35 கொசு உள்ளே வந்தது. போத்துறதுக்கு முன்னால் வந்துச்சா போத்துன பிறகு வந்துச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளால ஒரு கொசுவத்தி சுருள் கண்டுபிடிச்சான். கொசு நேராக வந்து நல்லா மூக்கு பிடிக்க அப்படி மூச்சை இழுத்து எல்லாத்தையும் உள்ளே இழுத்துட்டு பறந்து போயிட்டு அணைஞ்ச பிறகு வேகமாக கடிக்குது. அதுக்கு அது ஒரு டாஸ்மார்க் மாதிரி. அதுக்கப்புறம் கொசு பேட்டு கண்டுபிடிச்சோம். அன்னைக்கு கொசு பேட்டை வாங்கி கொசு கடிக்குது இந்த கையிலன்னு எடுக்கிறேன், எந்த கையில் பேட்டை எடுக்கிறோன்னு அந்த கையில் கடிக்குது, இந்த கையில் மாத்திரம் இந்த கையில் கடிக்குது, திரும்ப இந்த கையில் மாத்திரம் நெத்தியில் கடிக்குது. அடிச்சா பாருங்க ரத்தம் வந்துருச்சு, கொசு போயிடுச்சு, நெத்திலேருந்து ரத்தம் வருது. ஒரு கொசுவை விரட்டுறதுக்கே படாத பாடுபடுறோம். வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைங்க. நீங்கள் இவங்க சொல்கிறாங்களே நந்தவனம்னு பதில் சொல்லட்டும். நான் 3 கேள்வி கேட்குறேன். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன தெரியுங்களா, வாழ்க்கை எவ்வளோ காலங்க இருக்கும் நம்ம வாழ்க்கை? இவ்வளவு நெருக்கடியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு எப்படி வாழ்க்கை வந்து நந்தவனமாக இருக்கும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை என்பது பாலைவனமாகத்தான் இருக்கிறது. தீர்ப்பு சொல்லலம்மா, நான் சொல்லலை. சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இவங்க என்ன பேசுனாங்கன்னு ஒரு 2 நிமிஷமாவது பார்க்கணும்ல. இவங்க என்ன பேசுனா ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு தீர்ப்பு சொல்கிறது தானே சரியாக இருக்கும். ஒருத்தன் நயகரா நீர்வீழ்ச்சியில் போய், நயகரா நீர்வீழ்ச்சினோன்னா வருது, பாடம் நடத்தியிருக்காரு வாத்தியார் பசங்களை பார்த்து, உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எது? ஒருத்தன் நயன்தாரா நீர்வீழ்ச்சி அப்படின்னு இருக்கான். அவனுக்கு அதே ஞாபகம் தான். உண்மையிலே நயகரா நீர்வீழ்ச்சியில் போய் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், செத்து போயிடலான்னு குதிக்கலான்னு குதிச்சிருக்கான். ஒருத்தன் பின்னால் சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கான், விட்றா நான் சாகணும்னு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் சாகுங்க, எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள், என்னை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு சாகுங்க. இப்போ தானே செல்ஃபி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஃபோட்டோ தானே எடுத்து கொடுத்துரு. சரி போய் தொலையுதுன்னு, வாங்க இங்கே நின்னுங்க, அங்கே நின்னுங்க, இங்கே நின்னுங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தான். அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தாரு, நல்லா இருந்தது. அடாடா சூப்பராக எடுத்திருக்கானே அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு $10 எடுத்து கையில் கொடுத்து வச்சுக்க, நான் சாக போகிறேன், எனக்கு எதுக்கு காசு, வச்சுங்க சார் சூப்பராக எடுத்துருக்கீங்க அப்படின்னு பாக்கெட்டில் திரிச்சுட்டு அவன் போயிட்டான். இவன் பாக்கெட்டில் $10 வச்சுட்டு அப்படி குதிக்கலான்னு போனால் பாருங்க, யோசிச்சான். பாக்கெட்டில் காசை வச்சுக்கிட்டு ஏன் குதிக்கணும், ஏதாவது வாங்கி தின்னுட்டு அப்புறம் வந்து குதிப்புமே அப்படின்னு போன வந்தாங்க. 1 வருஷம் கழிச்சு பார்த்தா கையில் ஒருத்தன் கேமராவோட, சார் யாருக்காவது ஃபோட்டோ எடுக்கணுமா, 10 ஸ்னாப்புக்கு வந்து $10 தான் சார், 10 அப்படின்னு. சாக போனவன் கூட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, பணமே இல்லை, சம்பாதிக்கவே முடியலைன்னு விரக்தியில் போனவனை கூட அவனுக்கு கூட ஒரு வாழ்க்கையில் உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வைக்கிற வாழ்க்கைங்க. சாகிறதுக்கு முன்னால் கூட உனக்கு நம்பிக்கை தர்ற வாழ்க்கை இங்கே இருக்கு. நிறைய சொல்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா, குடும்பத்தில் பிரச்சனை, என் மனைவி சரியில்லைங்க, என் புள்ள சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா. ஒரே ஒரு உதாரணத்தோடு நான் சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப பேசலை. பொதுவாக நமக்கு தெரியும், நம்ம ரொம்ப விரும்பி பார்க்குற விளையாட்டுகள் இருக்குது. கால்பந்தாட்டம். அந்த கால்பந்து ஆட்டத்தில் 2 அணி இருக்கும். 2 அணி விளையாடுவாங்க. இந்த பக்கம் 7 பேர், அந்த பக்கம் 7 பேர் விளையாடுறாங்களா. இந்த அணியில் ஒருத்தன், இந்த அணியில் நம்பர் 7ஆம் நம்பர்னு வச்சுங்க. 7ஆம் நம்பர் ஒரு ராசியான நம்பர் தானே. 7ஆம் நம்பர் அவன் என்ன பண்ணுவான், அப்படி பாலை தட்டிக்கிட்டே வருவான். யாரு காலிலையும் படாமல் தட்டிட்டு வருவான். இந்த பக்கம் 7 பேர் காலில் படாமல் அப்படியே தட்டிக்கிட்டே வருவான். 1/2 கிலோமீட்டர் தட்டிட்டு வந்து அவன் அணியில் ஒருத்தன் 2ஆம் நம்பர் இருப்பான், அவன் காலில் அப்படி கொடுப்பான். அவன் ஒரு தட்டுவான் பாருங்க, கோல் விழுந்துடும். இந்த 1/2 கிலோமீட்டர் யாரு காலையும் படாமல் கொண்டு வந்தது 7ஆம் நம்பர்.
அந்த ஸ்டெம்பு பக்கத்தில் வந்து 2ஆம் நம்பர் காலில் தட்டி விடுறான். அவன் ஒரு சின்ன அப்படி டெக்னிக்கல் ஷாட், கோல் விழுந்துருது. கோல் கத்தி இந்த 2ஆம் நம்பரை தோளில் வச்சு கொண்டாடுறான். மறுநாள் பார்த்தா பத்திரிக்கையில் செய்தி வருது, 2ஆம் நம்பர் போட்டால் தான் வருது, 7ஆம் நம்பர் போட்டால் வரலை. அவன் தானே 1/2 கிலோமீட்டர் யாரு காலையும் படாமல் கொண்டு வந்தது அவன் தானே. அவன் போட்டால் அதுக்காக அவன் கவலைப்படலைங்க. இந்த ஆட்டம் ஜெயிக்கிறதுக்கு அவன் கோல் போகிறதுக்கு நான் தான் காரணம்னு அவன் நினைக்கல. ஏன் தெரியுங்களா? அது டீம் ஒர்க், எங்கள் குழுவினுடைய வெற்றி. அதுபோல குடும்பத்தில் யார் ஜெயித்தாலும் யாருடைய மகிழ்ச்சியையும் அது என்னுடைய மகிழ்ச்சியாக நம்ம பாவிக்கிற போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது அவங்களுக்கான மகிழ்ச்சி, இது மனைவிக்குடைய சந்தோஷம், இது கணவனுடைய சந்தோஷம், இது பிள்ளையினுடைய வெற்றின்னு பார்க்காம இது நம்முடைய வெற்றின்னு பார்க்கும்போது தான் நாங்கள் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம பார்த்த காட்சிகள்ங்க, நாம பார்த்த காட்சி திண்டுக்கல்ல நடந்தது. 2 பெண் குழந்தைகள், அப்பா செத்து போயிட்டாருங்க விபத்தில். தாய் 2 பெண் குழந்தைகளை வச்சுட்டு வளர்க்குற. 2 பெண் குழந்தைக்கு கண் தெரியாது, அறப்பார்வை, 90% பார்வை கிடையாது. ஏழை தாய், தமிழரசின் பேரு, நீங்க பத்திரிகையில் படிச்சிருக்கலாம். அந்த குழந்தைக்கு எப்படியாவது கண் பார்வை வரணும்னு நிறைய பேர்ட்ட உதவி கேட்டால் சரியான ஆட்கள்கிட்ட போய் கேட்க முடியல, அவளுக்கு தெரியல யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு. ஒரு நாள் என்ன பண்ணா, தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. எல்லாரும் திட்டினாங்க, அடி பாவி பையன், அப்பா தான் இல்லை, நீனாவது அம்மாவா அந்த 2 குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தியே, நீனும் அந்த 2 குழந்தைய அனாதையை விட்டுட்டு செத்து போயிட்டேன்னு எல்லாரும் திட்டின போது, செத்து போன தமிழரசு கையில் ஒரு பேப்பரை வச்சிருந்தா. பிரித்து பார்த்தா அந்த அவன் எழுதியிருந்த விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த தாய், என் கணவன் இறந்த பிறகு இந்த குழந்தைய வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய பேர்ட்ட உதவி கேட்டேன், குழந்தைக்கு பார்வை வேணும்னு உதவி கேட்டேன், அதுக்கு கண் வேணும், யாராவது கண் தானமாக கொடுக்கணும்னாங்க. நான் சில பேர்ட்ட கேட்டேன், அவங்க இந்த சொன்னாங்க, அப்புறம் சொன்னாங்க, இப்படியே போயிடுச்சு. அப்போ தான் யோசித்தேன், நம்மக்கிட்ட 2 கண் இருக்கு, நான் இறந்த பிறகு என்னுடைய வலது கண்ணை ஒரு குழந்தைக்கும் இடது கண்ணை இன்னொரு குழந்தைக்கு வைங்கன்னு ஒருத்தி எழுதிட்டு செத்து போனான்னு, உறவுக்காக பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க உன்னதமானது. நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். அன்பு வெற்றியை கொடுக்கும், அன்பு செல்வத்தை கொடுக்கும். அந்த அன்பு நிறைந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் ஒரு குடும்பமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, 4 இடத்துல விவாகரத்து நடந்ததுனால தமிழ்நாடே பிரச்சனையில் இருக்கா? தமிழ்நாடே குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா? 4 செய்திகள் வருதுங்க. ஏன்னா ஒரு காலத்துலலாம் செய்தி வந்தால் நமக்கு வந்து சேர்றதுக்கு நாளாகும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, நடக்கும் போதே அந்த செய்தி நம்மகிட்ட வருது, நாம் பதறோம். எங்கேயோ நடக்கக்கூடிய 4 செய்திகள் உடனடியாக நமக்கு தகவலாக வருது. 4 செய்திகளை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயம் கெட்டு போச்சு, ஒட்டுமொத்தமாக குடும்ப உறவுகள் கெட்டு போச்சுங்கிற முடிவை எடுக்க முடியாதுங்க. அருமைக்குரிய கவிஞர் அறிவுமதி ஒரு வரி சொல்லியிருப்பார், அற்புதமாக எனக்கு பிடிச்ச வரி. கருவேலங்காட்டுக்குள் வண்ணத்தி பூச்சின்னு எழுதியிருப்பார். கருவேலங்காட்டுக்குள்ள வண்ணத்தி பூச்சிக்கு என்ன வேலை? கருவேலங்காட்டுக்குள்ள வண்ணத்தி பூச்சிக்கு ஏதாவது தீனி இருக்கா என்ன? ஆனால் அந்த கருவேலங்காட்டுக்குள்ள கூட அந்த வண்ணத்தி பூச்சி பறக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும். வாழ்க்கை அப்படிதாங்க. இந்த உலகம் இருண்டு இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம், நாம வண்ணத்தி பூச்சியா பறந்து 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 இந்த உலகத்தை அழகாக்குவோம், நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை அழகாக்குவோம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது எங்கேயோ நடக்கிற 4 பிரச்சனைகள், எங்கேயோ நடக்கிற 4 விஷயங்களை, அக்கிரமங்களை எடுத்து சொல்லி சொல்லி உலகம் இப்படியாகிவிட்டது இப்படியாகிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க. எல்லாருக்கும் இன்னொரு பயம், மரணம். சொல்லுவாங்க, மரணத்தை விட கொடுமையானது என்பது அதை நினைத்து கொண்டே இருப்பது தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். மரணத்தை விட ஒன்று கொடுமையா இருக்குன்னா அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான். இன்னொரு ஆள் சொன்னான், ஏன் மரணத்தை கண்டு பயப்படணும்? ஏன் பயப்படணும்? மரணம் வரும்போது நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கும்போது மரணம் வராது, அப்புறம் நான் கண்டு பயப்படணும்னு சொன்னானா? வாழ்க்கையை எப்போதும் எதிர்மறையாக நோக்கும் போது எந்த பிரச்சனையும் நமக்கு இலகுவாகும். வாழ்க்கையில் நீங்க எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்க, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும், ஒரு செயலை செய்து முடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கு, இதை நம்மளால முடியுமான்னு. அந்த தயக்கத்தை விரட்டி விட்டால் இவர்கள் சொல்லுகிற அந்த பாலைவனத்தை எல்லாம் நாம் தூர தள்ளி வைத்து விட்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிற சந்தோஷமான அன்பு நிறைந்த உலகமாக இது இருக்கிறது என்று சொல்லி இதுகாரும் இறுதி கட்டம் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.